நம்ம பார்க்க போகிறது ஹஃபி, முஷ்கில், முஜ்மல், முத்தஷாபி அப்படிங்கிற பாடத்தை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஹஃபி மறைவான, முஷ்கில் முஜ்மல், முத்தஷாபி அறியவே தெரியாது. சும்ம லிஹாதிஹி அர்பஅத்து முஹரா முகாபிலுஹா, இதற்கு எதிரடையில் 4 இருக்கிறது. லாஹிர் எதிர்ப்பது ஹஃபி, வதித்து நஸ்ஸி முஷ்கில், வதித்து முஃபஸ்ஸரி முஜ்மல், வதித்து முஹக்கல் முத்தஷாபி. ஹஃபி என்பது மா ஹஃபியல் முராது பிஹி பிஆரிதி லா மின் ஹைஸு ஸிகா. அரபி கவனிச்சு அர்த்தம் வச்சிடலாம் ஈஸியாக. அரபியை கவனிச்சு அர்த்தம் வச்சிடலாம், அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஒரு சின்ன விஷயத்தின் காரணமாக அந்த விளக்கத்தை புரிகிறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அப்போ நம்ம லுகத்தை புரட்ட வேண்டியது வரும். இந்த கருத்து இதில் வைக்க முடியுமா, வைக்க முடியாதா, என்ன செய்யலாம்? வெளிரங்கமான அர்த்தத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. வெளிரங்க அர்த்தத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த சீகாவுக்கு கரெக்டாக நீங்கள் அர்த்தம் வச்சுருவீங்க, யார் வேணாலும் வச்சிடலாம், பிரச்சனை இருக்காது. ஆனால் அதில் எக்ஸ்ட்ரா ஒரு விளக்கம் கேட்கும்போது மாட்டிக்கணும். இதுக்கு என்ன இப்படி இருக்கிறது அப்படி கொஞ்சம் டவுட்டாக இருக்கும். அப்போ அந்த டவுட்டை கிளியர் பண்ணால் மட்டும்தான் விளங்கும். இதுதான் ஹஃபி. கொஞ்சம் மறைவாக இருக்குது, கொஞ்சம் மறைவாக உள்ளது. மிசாலுஹு ஃபி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய சொல்லு பாருங்கள். நான் ஆயத்தை வாசிக்கிறேன், நீங்கள் அர்த்தம் வைங்க. வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா. திருடியான் திருடிய பெண்ணின் கையை வெட்டுங்கள். ஏதாவது டவுட் இருக்கா? ஒருத்தன் திருடுனா கை வெட்டிடணும். எந்த அளவுங்கிறது ஹதீஸில் விளக்கம் வருது. 10 திரகத்துக்கு மேலே திருடிட்டான், அது திருடினா சரி. இப்போ ஒருத்தன் வழிப்பறி பண்ணான். நீங்கள் ரோட்டில் போய்ட்டுருக்குமா கத்தி காட்டி, டேய் எர்றா நாயா, புறா பணத்தில் எர்றா அப்படின்னு 10 பொண்ணை பிடிங்கிட்டான். 1 லட்ச ரூபா பணத்தை பிடிங்கிட்டான். இப்போ இந்த ஆள் மாட்டினான், கை வெட்டணுமா? இவன் திருடுங்கிற அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துருவானா வரமாட்டானா? வரமாட்டானா? இப்போ கை வெட்ட தேவை இல்லையா? அந்த காலத்தில் மொத்தம் இருந்தாங்க நப்பாஷின்னு சொல்லி, அந்த காலத்தில் இருந்தாங்க. நப்பாஷ்னா கஃபன் திருடன்னு பேர். அந்த காலத்தில் ஆடைகள் ரொம்ப கம்மி. இந்த காலத்து மாதிரி ஆடைகள் நிறையா இல்லை, ரொம்ப கம்மி. கொஞ்சமான ஆடைகள் தான் இருந்துச்சு. சஹாபாக்கள்கிட்ட 1 ஆடை 2 ஆடை தான் இருந்துச்சு. ஒரு ஆடையோடு வாழ்ந்த சஹாபாக்கள் நிறையா இருக்கிறாங்க. அதே தோசை கொடுக்குவாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஏன் 30-50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆடைகள் தட்டுப்பாடு இருந்துச்சு, ரொம்ப தட்டுப்பாடு இருந்துச்சு. இப்போ ஆடைகளுடைய இந்த வடிவமைப்பு டெக்னாலஜி கூடிருச்சு. அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, கஃபன் போட்டு, புது ட்ரெஸ் தானே கஃபன், நீளமான ஆடை, 2 துணி போட்டு உள்ளெல்லாம் துணி போட்டு கொண்டு போய் விட்டு அடக்கணுன்னு இந்த மனுஷனுக்கு கூடேண்டு அடக்குவானுங்க. கூடேண்டு யாரோ ஒருத்தன் அவன் தான் கட்டெடுத்து வைப்பான். அவன் தான் என்ன செய்வான், முடிச்சுட்டு எல்லாம் போவேன். நைட்டு 1 மணிக்கு வந்து தோண்டி துணி எடுத்துருவாங்க. ஆமாம் அவ்வளோ போட்டு முடிச்சுட்டு வந்துடுவான். அந்த துணியை நல்லா துவைச்சி விற்றுருவாங்க. இவனுக்கு பேர் நப்பாஷ்னு பேர், கஃபன் திருடன். இப்போ இவனை இதுக்கு லிஸ்ட்டில் சேர்க்கலாமா? இவன் கிடச்சான், கை வெட்டலாமா? இவனு திருடன் தானே ஜி. அப்போ இது சேர்க்கலாமா? இந்த 2 பேர்த்தையும், வழிப்பறி கொள்ளையும் யார் கஃபன் திருடனையும் சேர்க்கலாமா அப்படிங்கும்போது, இந்த சிர்கத் அப்படிங்கிற வார்த்தை தெளிவாக தான் இருக்குது, திருடன்னு. அப்போ திருட்டு என்பது என்னங்கிற டெஃபினேஷன் பார்க்க வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்குது. திருட்டுனா என்ன?
வாட் இஸ் த தீஃப்? சொல்லுங்களேன், கரெக்டாக இங்கிலீஷு சொல்லுங்க. ஒரு உயிருள்ளவனுடைய பாதுகாக்கப்பட்ட ஒரு பொருளை அவனுக்கு தெரியாமல் எடுப்பது, அதற்கு பெயர் திருட்டு. இதுதான் சாரிக். இப்போ இந்த மானாவை எப்போ எடுத்துட்டீங்களோ, லோகத்தில் தேடி எடுத்தாச்சோ, திருட்டுனா இதுதாங்க. இப்போ வழிப்பறியில் வச்சு பாருங்கள், அவனுக்கு தெரியுது என்ன எடுக்கிறான்னு தெரியுது, வராது, ஃபக்தோவு வராது. நப்பாஷ் வச்சு பாருங்கள், இறந்தவர், அவருக்குன்னு எந்த மில்க்குமே கிடையாது. நம்மளால் எக்ஸ்ட்ரா அவருக்கு ஒரு போத்தி அமிச்சா அவன் தூக்கிட்டான், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. அப்போ அவனையும் கைவிடக்கூடாது. அப்போது வெளிப்படையாக பார்க்க இதுவும் திருட்டு மாதிரி தான் இருக்குது. கஃன் திருடன், வழிப்பறி திருடன், ஆனால் அவன் திருடன் இல்லை. கைவெட்டும் அவன் வராது. சியாசத்தின்படி வேறு தண்டனைகளை கொடுத்துக் கொள்ளலாம். அரசர் என்ன நாடுறாரோ, அதிகாரி என்ன நாடுறாரோ அந்த தண்டனை கொடுக்கலாமே ஒழிய இந்த கைவெட்டும் தண்டனை அவனுக்கு வராது. ஏன்னா இவன் தகரியுமா அது கொடுக்குறான் பாரு, உனக்கு தகரி இருந்தால் ஒரு அரை விட்டு அமுச்சுடு. அவன் வந்து குடும்பம் வந்தான்ல, நீ திருப்பி கையை பிடிச்சி வச்சுருக்கலாம்ல, அப்படி செய்யலாம். நீ பாதுகாத்து வச்சுருந்தது உனக்கு தெரியாமல் எவ்வளோ டெக்னிக்கலாக யூஸ் பண்ணி எவ்வளோ பயங்கரமாக கூட்டோட சுற்றிருக்கான். அதுக்காக அவன் கையை விட்டுருவான். புரிஞ்சுங்களா? ரெண்டுக்கு மத்திய வித்தியாசம் இருக்குது பாருங்கள். கௌலிஹி தஆலா வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதீஹுமா ஃபஇன்னஹு ஸாஹிருன் ஃபீ ஹக்கிஸ் ஸாரிகி. திருடனுடைய விஷயத்தில் லாஹிராக இருக்கிறது, ஹஃபியுன் மறைமுகமாக இருக்கிறது, ஃபீ ஹய்யி தர்ரார். தர்ரார்னா யாருமா? தர்ரார்னா யாரு? வழிப்பறி. வன் நப்பாஷ் கஃன் திருடன். வகதாலிக கௌலிஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவுடைய சூழலுக்கு வஸ்ஸானியத்து வஸ்ஸானி, ஜினா செய்த ஆண் பெண், ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தா. என்ன செய்யணும்? 100 சவுக்குரி அடிக்கணும். முன்பின் அவர்கள் இல்லறம் இருக்காதவர்களாக இருந்தால், மோசினாக இருந்தால், வயிறு மோசினாக இருந்தால் ரஜிம் செஞ்சிடணும், கல்லால் அடித்து கொள்ளணும். சட்டம் இருக்கா இல்லையாம்மா? இப்போ ஜானினா யார் இருக்கா இல்லையா? இப்போ இதே சட்டத்தை ஒருத்தன் லிவாத்து செய்கிறான், ஹோமோசெக்ஸ், அதுக்கு பேர் செக்ஸ், நார்மல் செக்ஸ், உமன் வித் மேன், ஜினா, நம்ம தானே? உமன் வித் மேன் வித்தவுட் மேரேஜ், உமன் வித் உமன், மேன் வித் மேன், சேம் செக்ஸ். உள்ளே வருவாங்களா? ஜினாவாகுமா? லிவாத்தத்து உள்ளே வருமா? அல்லாஹ் சொன்ன மாதிரி 100 கசையடி அடிக்கணுமா? அடிக்கக்கூடாதா? என்ன செய்யணும்? அடிக்கக்கூடாதா? என்ன செய்யணும்? மாலை போட்டு வர வைக்கணுமா? எந்த அடிப்படையில்? சியாசத்தின் அடிப்படையில். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, அந்த மாதிரி எவன் செய்கிறானோ அவனுக்கு மொட்டை அடித்து கருமுடி செம்புலி குத்தி ஆளை செருப்புலையே அடிச்சுக்கிட்டே மலை மேலே தூக்கிட்டு போய் அங்கேருந்து உருட்டி விட்டுருங்க, கீழே வந்து விழுவிட்டோம், பொழைச்சா வாரட்டும், செத்தா சாகட்டும் விட்டான். யார்? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவனுக்கு சிறை தண்டனை கொடுக்கலாம், அவனை தண்டித்து அடித்து நாடு கடத்திடணும், அந்த நாட்டில் வைக்கக்கூடாது. 2 பேரை இவனை ஒரு நாட்டுக்கு கொண்டு போயிடணும், அவன் நாட்டுக்கு கொண்டு போயிடணும், அவனை அந்த ஊர்லேயே இருக்கக்கூடாமல் கடத்திடணும் அப்படின்னு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அவன் வெட்டிடலாம். ஒரு மனிதனுடைய தன்மைக்கே மாற்றமாக எப்போ அவன் நடந்துக்கிறானோ, மனிதத்தன்மைக்கு மாற்றமானது, இயற்கைக்கு மாற்றமான செய்கிறானோ, வாழ தகுதியற்றவன், க்ளோஸ் பண்ணிடலாம்.
அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைர், எது ஃபத்வாங்கிறத இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கிதாபில் தேடிக்கலாம், ஹுக்குமுல் லூத்தி அப்படிங்கிற விஷயத்தில். ஆக இந்த ஆயத்துக்குள்ளே அது நுழைக்க முடியுமானா கஷ்டம்தான். ஏன்? ஹஃபியாக இருக்குது. மானா ஹஃபியார் தேட வேண்டியது, தேடினா தான் கிடைக்கிது, நுழைக்க முடியாது அப்படின்னு பாருங்கள். வஸ்ஸானியத்து வஸ்ஸானி லாஹிரும் ஃபி ஹக்கி ஸானி ஹஃபியும் ஃபி ஹக்கி லூத்தி. லூத்தியுடைய விஷயத்தில் ஹஃபியாக இருக்கிறது. இதே மாதிரி பாருங்கள், இது குர்ஆனுடைய ஆயத்துங்களா. இப்போ பொது சட்டத்துக்கு வரும், வெளி சட்டங்களுக்கு. ஹஃபீல வலவு ஹலஃப ஒருத்தன் சத்தியம் செஞ்சான், லா யஅகுலு ஃபாத்திஹத்தன், பழம் சாப்பிட மாட்டேன், சத்தியமாக நான் எந்த பழமும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சத்தியம் செஞ்சுட்டான். என்ன பை செஞ்சனா? சத்தியம் செஞ்சானா? இப்போ அவன் மாம்பழம் சாப்பிட்டான், சத்தியம் முடியுமா முடியாதா? முடிஞ்சிருமா? வாழைப்பழம் சத்தியம் முடிஞ்சிருமா? ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம் சத்தியம் முடிஞ்சிருமா? முடியாது. திராட்சை பழம் சத்தியம் முடியுமா? முடியாதா? ஏங்க சும்மா அடிச்சு விட்றேன். திராட்சை பழம் இல்லையா? அண்ணாச்சி பழம், அண்ணாச்சின்னு தான் இருக்குது. காரணம் சொன்னால் ஒழுங்காக சொன்னோம். முடியாதா? ஃப்ரூட் தான். ஆஹா, ரொம்ப அறிவாளிவா. அந்த மாதிரி ஒரு 10 பழம் சொல்லவா? விதை, அக்ரோட்டு, இது அத்திப்பழம், சத்தியம் முடியுமா முடியாதா? புரிஞ்சுக்கணும். சரி, என்ன வித்தியாசம்? ஃபாக்கி பழம் அப்படின்னா என்ன முதல்ல தெரியணும். அதான் பிரச்சனையே. என்ன பிரச்சனை? பழம் என்றால் என்ன? வாட் இஸ் த பழம்? பழம் என்னப்பா? தமிழில் தானே கேட்குறேன், இங்கிலீஷில் கேட்குறேன். ஓ, இங்கிலீஷில் தான் கேட்டனா? சரி, தமிழில் கேட்குறேன். பழம் என்றால் என்ன? உச்சாரு பாருங்க, பலவட்டிக்காரர். பலவட்டி தானா? சரிங்களா? காயாக இருந்து கனிவது, இதுதான் பழம். காயாக இருந்து கனிய வேண்டும். அண்ணாச்சி காயாக இருந்து கனியுது, பழமாகும் இல்லையா? வாழை காயாக இருந்து வாழைப்பழம், கொய்யா காயாக இருந்து கொய்யா பழம், மாம்பழம் காயாக இருந்து காயாக இருந்து மாம்பழம். ஆனால் மாதுளை இருக்குது பாருங்க, அது மாதுளை தான், மாதுளம் காய் இல்லை. அது சின்னது இருந்தாலும் சாப்பிட்லாம், பெருசாக இருந்தாலும் சாப்பிட்லாம். இத்தனை சாப்பிட்லாம், இவ்வளோ பெருசாகவும் சாப்பிட்லாம். இது பச்சையாக இருக்குங்க, வெள்ளையாகும், மஞ்சளாகும். சின்னதாக இருக்கும்போது பிச்சு சாப்பிட்லாமா இல்லையா? டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் காய் பழம் இருக்காதுங்க. திராட்சையில் காய் பழம் இருக்கா? இல்லை வருங்க. அப்போ எதுலெல்லாம் காய் பழம்னு வரலையோ அது இதுக்குள்ளே வருமா வராதா? நீங்களாம் அடிச்சு விட்டா பிரச்சனை. பார்க்கணுமா இல்லையா? அப்போ ஃபாக்கு, நான் என்ன சத்தியம் செஞ்சப்பா நீ அவன்கிட்ட கேட்கணும். எதுவெல்லாம் காயாக இருந்து பழமாகவில்லையோ பழமாகதோ அதை தான் சாப்பிட மாட்டேன் என்று சத்தியம் செய்தேன் அப்படின்னு சொன்னான். அதுக்கான விளக்கம் தான் நான். ஓஹோ, அப்போ இதெல்லாம் சாப்பிட்டா சத்தியம் முடியாதுலான்னு சொல்லணும். இல்லைங்க, எல்லா ஃப்ரூட்ஸையும் நாடினேன்னா சத்தியம் முடிஞ்சிடும். அப்போ ஒரு அங்கே ஒரு ஹஃபி இருக்குது. அந்த ஹஃபிக்கு ஆராய்ச்சி செஞ்சால் தான் விளங்கும். பாருங்கள், வலோ ஹலஃப லா யஅகுலு ஃபாத்திஹத்தன், ஒருத்தன் பழங்களை சாப்பிட மாட்டேன்னா கான லாஹிரன் ஃபீமா யதஃபக்கஹு பிஹி, எது பழுக்கிறதோ அதை தான் அது எடுத்துக்கொள்ளும். ஹஃபியன் ஃபி ஹக்கில் ஐனபி வர்ருமான், திராட்சை மாதுளையிலே அது ஹஃபியாக இருக்கிறது. ஹுக்குமுல் ஹஃபி, ஹஃபியினுடைய சட்டமாகிறது.
உஜூது தலபி, அதை தேட வேண்டும். ஹத்தா யசூல் அனுல் ஹஃபா, அந்த மறைவு நீங்கும் வரை அந்த அர்த்தத்தை நீ தேடணும். ஒன் முஷ்கில், முஷ்கில் என்பது மா ஜாத ஹஃபா வல் ஹஃபி, அந்த ஹஃபியை விட கொஞ்சம் மறைவு கூட இருக்கும். கன்னஹு பாதமா ஹஃபியால சாமி ஹகீகத்துஹு, அதனுடைய ஹகீகத் அந்த கேட்பவனின் மீது மறைவாக ஆனதற்கு பின்னால் தகலஃபி இஷ்காலிஹி, அவன் இன்னும் கொஞ்சம் குழப்பத்திலே போய்விடுகிறான். அப்போ வம்சாலு, இன்னும் அதை விட அதிகமானதில் போய்விடுறான். ஹத்தா லாயனால் முராது இல்லா பித்தலம் சும்மத் தஅம்முல், முதல் அர்த்தத்தையும் தேடணும், அதுக்கு பிறகு அந்த அர்த்தத்தை சிந்திக்கவும் செய்ய வேண்டும். அங்கே வெறும் தேடணும். சாரிக்கலாம் யாருப்பா வரமாட்டான் சொல்லிட்டான், இதெல்லாம் யாருப்பா சாணினா யாருப்பா தேடணும், முடிஞ்சு போச்சு. அர்த்தம் என்னன்னு தேடினா போதும். இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்யணும், அர்த்தத்தையும் தேடணும், சிந்திக்கவும் செய்யணும். அப்போ தான் உனக்கு முராது விளங்கும், இல்லைன்னா முராது விளங்காது. உதாரணமாக ஒரு நதீர் அஹ்காம், என்னவை நம்மால் சொல்கிறார், இனிமேல் நான் சால்னாவே பயன்படுத்த மாட்டேன்டார். நான் பயன்படுத்த மாட்டேன்டார், சால்னாவே பயன்படுத்த மாட்டேன்டார். அவை இப்போ சால்னா அப்படிங்கிற எதாவது எடுத்துடும், பருப்பு சால்னா, கறி குழம்பு, மோர் குழம்பு, ஏன் சொல்லுங்கள் லைனா, உங்கள் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை சொல்லுங்கண்ணே, அப்படியே லைனாக தெரிஞ்சுக்கணும். எனவே குருமா ஏன்னா வந்துடுமா இல்லையா உள்ள, சரிங்களா? இப்போ சால்னாவே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிவிட்டு நெய் ஊற்றி இட்லி பொடி போட்டு கலக்கி அடிக்கிறான், இட்லி தொட்டு சாப்பிட்றான், உள்ளே வருமா வராதான்? தோசையை வச்சுட்டு ஆஃப் ஆயில் லைனாக 10 வச்சு தொட்டு அடிக்கிறான். சாப்பிட்ருக்கீங்களா? ஆஃப் ஆயில் சாப்பிட்றதில்ல? உங்கள் அம்மா சுட்டு சொன்னது இல்லையா? ஆஃப் ஆயில் தோசைக்கு தொட்டு சாப்பிடுவாங்க, புரோட்டாக்கு தொட்டு சாப்பிடுவாங்க, பார்த்ததில்லை? அவை அடிக்கிறான் ஆஃப் ஆயில். இப்போ இதில் வருமா? சாப்பிடுவீங்களா? ஏன் தலையாமா தரமாட்டாங்களா? ஏவை அப்படிலாம் ஆறாமக்கூடாது போனா, சும்மா அடிச்சு நோத்துங்க, கிடைச்சா அடிச்சுடுங்க, சரியா? இன்னொருத்த என்ன பண்ணால் ரொட்டி வாங்கி வச்சுக்கிட்டு தந்தூரி சிக்கன் வாங்கி வச்சு அப்படியே பிடிச்சி அடிக்கிறான், உள்ள தொட்டு அடிக்கிறான். அது மறுத்தையும் பண்ணால் மயானிஸ் வாங்கி வச்சு அது அடிக்கிறான். இப்போ இதெல்லாம் சால்னாக்குள்ளே வருமா வராதா? வராதா? நீங்களாம் ஃபத்துவா கொடுத்துட்டீங்க, சந்தோஷம். அவன் பார்க்கணும், என்ன பார்க்க வேண்டியது இருக்குது? எது சால்னா, சால்னாவின் டெஃபரன்ஸ் என்ன, எந்தெந்த ஊரில் எதை சால்னாவாக பயன்படுத்துகிறாங்க, எந்த ஊரில் சால்னாவை எதை பயன்படுத்துறது இல்லை, அதெல்லாம் பார்த்து அதுக்கப்புறம் ஹுக்கும் சொல்லணும். ஒரு கால் ஒரு ஊரில், அந்த ஊரில் சாதாரணமாக சால்னாவுடைய இடத்துல ஒரு எண்ணெயை ஊற்றி, இப்போ உதாரணமாக பல்லவட்டியில் சால்னாவுக்கு பதிலாக பெண்கள் சாதாரணமாக உப்பு கண்டனம் பொறிச்ச எண்ணெய் ஊற்றி சாப்பிட்ருவாங்க பல்லவட்டியில். யாராவது இருக்கா இல்லையா? மிஸ்டர் தீன் பல்லப்பட்டீஸ் சொல்லுங்கள், உங்கள் ஊரில் இருக்கா இல்லையா? என்ன உப்பு கண்ட எண்ணெயை ஊற்றி சாப்பிட்ற பழக்கம் இருக்குது இல்லையா? அப்போ அவங்க படிக்க அது சாப்பிடலாம். அவங்க ஊரில் யாராவது ஒருத்தர் சால்னா ஊற்றி சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு அதை ஊற்றுறான்னா சத்தியம் முடிஞ்சிடும். சில ஊர்களில் எந்த ஊரில் எது பழக்கமே இல்லை, அதை செஞ்சால் சத்தியம் முடியாது. எது சால்னாவாக பயன்படுத்தப்படுகிறதோ அவங்க ஊரில் இதையும் தொட்டுக்கொண்டு சாப்பிடுவாங்க. இதில் தொட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது, இதை சால்னாவாக பயன்படுத்தப்படும். உதாரணமாக சிர்கா, அந்த காலத்தில் ரசூல்லா காலத்தில் காடி, நம்மளாம் அங்கே தொடர்றது கூட இல்லை, புளிப்பாக இருக்கும். வினிகர், இந்த காலத்தில் சால்னா, அது சத்தியம் முடிஞ்சிடும்.
புரிஞ்சுதா? அப்போது அந்த சால்னா என்பது எதுன்னு எடுக்கணும், அதுக்கப்புறம் அதில் சிந்தனையும் செய்யணும். அப்போ தான் அந்த சட்டம் விளங்கும். பாருங்கள், ஹலஃப ஒரு சத்தியம் செய்தான், லா யஅ்ததிம், லா யஅ்ததிமு ஃபஇன்னஹு லாஹிருன் ஃபில் ஹில்லி வத்தபஸ். அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், இது சிற்காவிலேயும் சால்னாவிலேயும் வெளிப்படையானதாக இருக்கும். ஏன்னா அவருக்கு ஊரில், இந்த கிதாப் எழுதின ஊரில் வினிகர் சால்னா. ஆனால் அவர் கிதாப் எழுதும்போது என்ன பண்ணிட்டாரு, ஃபில் ஹில்லின்னு எழுதிட்டார். நம்ம ஊரில் வினிகரா, தொட்டா சாப்பிட்றதா? இது வரைக்கும் யாராவது கேள்விப்பட்டிருக்கோமா? எனவே வினிகரில் தான் ரொட்டி தொட்டு திங்கணும். தின்றுருக்கீங்களா? எனவே வினிகர் முதல்ல வாயில் வச்சா அது பார்த்துருக்கீங்களா? அல்லாஹ், வாயில் வச்சு பாருங்க, பயங்கர பொடி. இதில் ஊற்றுவோம், ஊறுகால ஊற்றுவோம், ஆப்பிள் வினிகர்லாம். அவை அந்த வினிகரை தான் தொட்டு சாப்பிடுவாங்க. நம்மெல்லாம் கேள்விப்பட்டது கூட இல்லை. ஆனால் அவர் சொல்கிறாரு, சால்னான்னு சொன்னால் எது தெளிவாக இருக்கான்? சிற்கா வினிகரில் தெளிவாக உள்ளதான். அவர் ஊரில் வினிகரில் தெளிவாக உள்ளது, சால்னாவில், தபஸ்னா சால்னா, சால்னாவில் தெளிவாக உள்ளது. வைன்னமாக முஷ்கிலுன் ஃபில் லஹ்மி, கறியில் இடிக்குது, கறி தொட்டு சாப்பிட்றது. வல் பைஸி வல் ஜுபுன், ஜுபுன்னு சொன்னாக்கா கொழுப்பு. ஹத்தா, எனவே யுத்துலபு ஃபி மஅனல் ஈத்திதாம், சால்னா என்பது அர்த்தம் என்ன என்பது தேடுவான். சும்ம யதஅம்மல், பிறகு சிந்திப்பான். அன்னதாலிக்கல் மானா ஹல் யூஜது ஃபில் லஹ்மி வல் பைஸி வல் ஜுபுனி அல்லா, இந்த அர்த்தங்கள் கிடைக்குதா கிடைக்கலையான்னு பார்ப்பான். சும்மா ஃபௌக்கல் முஷ்கிலி முஜ்மல், முஷ்கிலை விட ரொம்ப கஷ்டம் முஜ்மல். முஷ்கிலை விட ரொம்ப கஷ்டம் எதுமா? முஜ்மல். அவ்வளோ சீக்கிரம் அர்த்தம் தெரியாது. யார் தான் சொல்லித்தரணும்? யார் தான் சொல்லித்தரணும்? எவன் சொன்னானோ அவன் தான் சொல்லித்தரணும். இப்போ அந்த பொருள் எடுத்துட்டோம்னா, அந்த பொருள் தெரியுமா அவருக்கு? தெரியுமா? எது வரைக்கும் தெரியாது. சொன்னவே திருப்பி சொல்லாத வரைக்கும் எந்த பொருளும் தெரியாது. முஷ்கில், முஜுமல் ஆயிடுச்சு. அவன் சொல்லனா தான் தெரியும், சொன்னாதான் தெரியும். எந்த பொருள்னா எந்த பொருள் தூக்கிட்டு வர? விளக்க மாத்தியா? எதையா தூக்கிட்டு வர்றது? சொல்லுவாங்களா இல்லைங்களா? அப்போ முஷ்கிலை விட, முஷ்கில் தேடி கண்டுபிடிச்சிடலாம், முஷ்கிலை தேடி சிந்திச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் முஜுமலை தேடி சிந்திச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. சொன்னவரின் விளக்கம் இருந்தால் கண்டுபிடிக்கலாம். அல்லாஹ் சில இடங்களில் முஷ்கிலாக முஜுமலாக சொல்லியிருக்கான், அதுக்கு சில விளக்கங்களை அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்படி முஜுமல் விளக்கம் சொல்லப்பட்டால் தெரியும். ஃபசார பிஹாரின், இது பல முறைகளை, பல வகைகளை எடுத்துக்கொள்ளும். ஃபசார பிஹாரின், இந்த நிலைக்கு ஆயிட்டா லா யூகஃபு அலல் முராதி பிஹி, அதை கொண்டு ஒரு நோக்கத்தின் மீது அவன் நிற்கவே முடியாது. இல்லா பிபயானி மின் கிபலில் முத்தக்கல்லிம், முத்தக்கல்லிம் அதை விளக்கினாலே தவிர. வநதீருஹு ஃபி ஷரஇய்யாத், ஷரீஅத் அதுக்கு உதாரணமாகிறது. கௌலுஹு தஆலா ஹர்ரமர் ரிபா, அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ரிபா ஹராம். ரிபானா என்ன? வட்டினா என்ன? அந்த வட்டி நான் அரபியில் கேட்குறேன், தமிழில் சொல்கிறார். அது சொல்லுவார், ரிபானா என்ன? வட்டி. வட்டினா என்ன? இன்ட்ரெஸ்ட். அது என்ன சொல்கிறது இங்கிலீஷில்? இன்ட்ரெஸ்ட் தான் கரெக்டாக. இன்ட்ரெஸ்ட். வாட் இஸ் த இன்ட்ரெஸ்ட்? சூத். வாட் இஸ் த சூத்? ஓ, ரிபா. இதுக்கு பேர் மீனிங்கா? ரிபானா என்ன? கரெக்டாக வட்டியா? என்னவா? அப்படிதான் வட்டி வருமா? வேறு வேலை வட்டி வராதா? மா யுகாபிலுஹு பிலா இவத், எழுதிக்கோங்க.
இன்னும் தெளிவாக இருந்ததுன்னா ஹுவ அஸ்ஸியாதத்துல் முத்தலகா மா லா யுகாபிலுஹு மினல் ஐவத். திரும்பி சொல்கிறேன், ஹுவ அஸ்ஸியாதத்துல் முத்தலகா மா லா யுகாபிலுஹு மினல் ஐவத். ஷைஉம் மினல் ஐவத் கூட எழுதலாம். ஷைஉம் மினல் ஐவத், பொதுவான அதிகப்படுத்துதல், அதன் எதிரிடையிலே எந்த வஸ்துவும் இருக்காது. அதுக்கு எதிரிடையில் எந்த வஸ்துவும் பகரமாக இருக்காது. அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் வட்டி. அதுக்கு பேர் தான் என்னமா? வட்டி. குட்வில் வட்டி. குட்வில்ங்கிறது என்ன? குட்வில் தெரியுமா இல்லையா? நற்பெயரா? அதுக்கு பேர் என்ன காசு? குட்வில் அப்படிங்கிறாங்க. குட்வில் வாங்குறது ஹராம். ஏன்னா நீ கம்பெனியை ரேட் பேசலை, 10 லட்சம் ரூபா, இதில் உள்ள பொருள்கள், இந்த இடம் எல்லாமே வந்து இதுக்கு 10 லட்சம் ரூபா வாங்கிட்டீங்க. எக்ஸ்ட்ரா 5 லட்சம் கொடுக்குறானே, இந்த 5 லட்சம் எதுக்கு? எதுக்கு பகரமா? இல்லை குட்வில்லாம் கூட 5 லட்சம், இது ஹராம். புரிந்துதா? குட்வில் இஸ்லாத்தில் ஹராம். ஏன்? வட்டி. அப்போ எதுவெல்லாம் பகரம் இல்லாமல் அந்த இடத்துல கூலின்றோ அல்லது எதுவும் இல்லாமல் தனியாக ஒரு வஸ்து நின்றுச்சுனாலே, அது ஒரு பணம் வருதுனாலே அது ஹராம, ரிபா தான். புரிஞ்சுங்களா? அல்லாஹ் தஆலா ஹர்ரம ரிபான்னு முடிச்சிட்டான். ஹர்ரம ரிபான்னு முடிச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. விளக்கம் இல்லை, ஷாரி சொல்லணும், விளக்கம் வரல. ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸஹபு பிஸ்ஸஹபி வல் ஃபில்லத்து பில் ஃபில்லத்தி வல் மில்ஹு பில் மில்ஹி யதம் பியதின் ஃபதலம் சம யதம் பியதின் மஸலம் மின் மஸலின் வல் ஃபதுலு ரிபா. நேருக்கு நேர் கரெக்டாக இருக்கணும், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இருந்தாலும் அது ரிபா அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. பெருமானார் சொல்லி கொடுக்கலன்னா நமக்கு தெரியாது. வாங்க, ونظيره في شرعيات قوله تعالى حرم الربا فإن المفهوم من الربا هو الزيادة المطلقة وهي غير مرادة. நமக்கு இங்கே நோக்கம் அல்ல. பலில் முராது அஸ்ஸியாதத்துல் ஹாலியத்து அனில் ஐவதி ஃபில் பைஇல் முகத்தராத்தில் முதஜானிசா. ஒன்றுக்கொன்று ஜின்ஸு ஒன்றுபட்ட முகத்தராத்தான பையிலே, கதிர்கள் உள்ள பையிலே இவதே இல்லாமல், எந்த இவதும் இல்லாமல் இருக்கிற ஜியாதத்துக்கு பேர் என்ன பை? அந்த முத்தலக்கான ஒரு வார்த்தை நீங்கள் அதை அடிச்சிருங்க. அஸ்ஸியாதத்துல் முத்தலக்கான ஒரு வார்த்தை நீங்கள் அதை மட்டும் அடிச்சிருங்க, முத்தலக்கா வேணாம். அஸ்ஸியாதா மாலா யுகாபிலு ஷைஉன் மினல் ஐவல். சரி வாங்க. அப்போ வல்லஃபுலு லா தலாலத லஹு அலா ஹாதா. ரிபா என்ற வார்த்தையில் இந்த அர்த்தத்தின் மீது அறிவிப்பு என்பதில்லை. ஃபலா யனாலுல் முராது பித்த அம்முலி. நாமெல்லாம் சிந்திச்சுனா அதை விளங்கவும் முடியாது. எதை? முஜுமல் என்பது சிந்திச்சு விளங்க முடியாது. சும்மா ஃபௌகல் முஜ்மலி முத்தஷாபிஹ். முஜ்மலுக்கு மேலே ஒன்று இருக்குன்னா அது முத்தஷாபிஹ். மிசால் முத்தஷாபிஹ், முத்தஷாபிஹ் உதாரணமாகிறது அல் ஹுரூஃபுல் முகத்தஆத் ஃபி அவாஇலி சூர். அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய ஆரம்பத்தில் சொல்ல இருக்கக்கூடிய குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அலிஃப் லாம் மீம் காஃப் ஹா யா ஐன் ஸாத். ஒரு விளக்கம் யாரும் சொல்ல முடியாது, என்னன்னே தெரியாது. நூன் காஃப் வருதா இல்லையா குர்ஆனில்? ஹுரூஃபுல் முகத்தஆத்னு சொல்கிறோமா இல்லையா? இதுக்கு எந்த விளக்கமும்
யாராலையும் சொல்ல முடியாது. வேணும்னா அவங்கவுங்க விளக்கம் சொல்லிக்கலாம், வேணும்னா அவங்கவுங்க விளக்கம் சொல்லிக்கலாம். ஆனால் இதுதான் சரியான நோக்கம் சொல்ல முடியுமா? தஃப்சீர்கள் எழுதுவாங்க, அலிஃப் லாம் மீம்க்கு என்ன விதம், என்னப்பா நோக்கம், அல்லாஹ்விடத்திலிருந்து ஜிப்ரீலின் மூலம் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு வந்தது. அதுதான் அலிஃபு லாமு மீமு. அலிஃப்னா அல்லாஹ், லாம்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முஹம்மதுனா முஹம்மது ரசூல், மீம்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு அர்த்தம் வைக்க லாம், அவ்வளோதான். இதுதான் அர்த்தம்னு சொல்லக்கூடாது. இப்படி நிறைய அர்த்தம், அலிஃப் லாமுக்கு ஒரு 10 அர்த்தம் இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி நிறையா விளக்கங்கள் சொல்லலாமே ஒழிய இதுதான் அர்த்தம் என்று சொல்லவே முடியாது, யாருனாலையுமே சொல்ல முடியாது. அல்லாஹ்வும் ரசூலும் எங்கேயும் விளக்கவும் இல்லை. இதுக்கான விளக்கம் அல்லாஹ் தான் சொல்லுவோம். நூன் என்ன விளக்கம்? வல்கலமி வமா யஸ்தூன். நூன் ஆரம்பிக்கப்பட்டதின் நோக்கம் என்ன தெரியுமா? காஃப் வல் குர்ஆனில் மஜீத். எனவே ஏன் காஃப் வல் குர்ஆனில் மஜீத் சொல்லப்பட்டது? இதை விளக்கமாக சொல்ல முடியாது. ஒஹுகுமுல் முஜ்மலி முத்தஷாபி. முஜ்மலுக்கும் முத்தஷாபியின் சட்டம் என்ன? இஅ்திகாது ஹக்கியத்தல் முராது பிஹி ஹத்தா யஅ்தியல் பயான். என்ன அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களோ அப்படியே ஏற்றுக்க வேண்டியதுதான், விளக்கம் சொல்லும் வரை. விளக்கம் சொல்லும் வரை. தம்பி அதை எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் அப்படியே நிற்க வேண்டியதுதான். அஜர்த்தா இந்த பொருள் சொல்கிற வரைக்கும் அப்படியே நின்றுருக்க வேண்டியது தான். என்னன்னு தெரியல அஜர்த்து, விலங்குல அஜர்த்து நிற்க வேண்டியதான். என்ன செய்ய முடியும்? இதுதான் புரிஞ்சா? இப்போ இந்த ஹஃபி முஷ்கில் முஜ்மல் முத்தஷாபியுடைய பாடத்தில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? எனி டவுட்? படம் அடுத்த படம் ஃபஸ்லுன் ஃபீமா யுத்ரகு பிஹி ஹகாயிகுல் அல்ஃபால். அடுத்த பாடம் பொதுவாக ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், ஹக்கீக்கத்தில் ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா? அந்த ஹக்கீக்கத்தை அர்த்தம்படி தான் நாம் அமல் செய்யணும் இல்லையா? நம்ம தானே பேனா கொடுமா கொடுக்க மாட்டீங்களா? நான் உங்கள்கிட்ட கேட்டேன், உட்கார். பேனா கொடுமானா பேனா தான் இல்லையா? அதான் ஹக்கீக்கத். அதுக்கான அர்த்தம் சலான அர்த்தம் அதுதான். சில நேரங்களில் மாறும். சில நேரங்களில் ஏப்பா 4 இட்லி பார்சல் அமைச்சிருப்பா அப்படின்னு சென்னையில் உட்காந்து கோயம்புத்தூருக்கு ஃபோன் போடுவாங்க. சென்னையில் உட்காந்துக்கிட்டு கோயம்புத்தூருக்கு ஃபோன் போடலாம். சார் 4 இட்லி அனுப்பிச்சிருங்க சார். ஓகே சார் நிற்கிறேன். என்னடா கோயம்புத்தூருக்கு ஃபோன் போட்டு இட்லி அனுப்ப சொல்கிற? அங்கேருந்து வரக்குள்ள கெட்டு போயிருந்தா சட்னி சாணலாம். எனவே அப்போ அந்த இடத்துல ஹக்கீக்கத்துடைய தான் எடுக்க முடியாது. ஹக்கீக்கத்தை அர்த்தம் வைக்க முடியாது. அப்போ ஹக்கீக்கத்துடைய அர்த்தத்தை வைக்காமல் வேறு அர்த்தங்களை வைக்கலாமா அப்படின்னா அதுக்கான ஆதாரம் வேணும். இந்த இடத்துல ஹக்கீக்கத்தை அர்த்தம் வைக்கக்கூடாது, வேறு அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு ஆள் உதாரணம் சொல்கிறேன், கட் பண்ணிடுங்க. இப்போ விளங்கிடுச்சு அவங்களுக்கு, மறக்கவே மறக்காது பார்த்தீங்களா? அதுக்காக தான் அந்த உதாரணம். சரி, கல்லிமுன்னாச அலா கதிரி உகூலியும் அப்படின்னு அரபியில் ஒரு பழமொழி இல்லையா? அதனால் நம்ம உதாரணம் மறக்காமல் இருக்கணும்னா வாழ்நாள் மறக்காதில்ல. சரி, ஹக்கீக்கத்துடைய அர்த்தத்தை சில இடங்களில் விடப்படும். எந்தெந்த இடத்துல விடப்படும்? 5 இடங்களில் ஹக்கீக்கத்துடைய அர்த்தத்தை விட்டுட்டு வேறு அர்த்தத்தை எடுத்து அமல் செய்யணும். பாருங்கள், ஒமா யுதருக்கு பிஹி ஹக்கீக்கத்துல் லஃப்ல். ஒரு வார்த்தையின் ஹக்கீக்கத்தை எதை கொண்டு விடப்படும்? ஹம்சத்து அன்வா, 5 வகை. 1 தலாலத்துல் உர்ஃப்,
ஒன்று என்னமா தலாலத்துல் உருஃப், அந்த வழமை, மக்களின் புழக்கம் எந்த இடத்துல என்ன இருக்கோ அந்த இடத்துல அதை தான் பயன்படுத்தணும். இப்போ வந்து நாகப்பட்டினம் பக்கம்லாம் போனீங்கன்னா 2 ரொட்டி சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமாங்க? பிஸ்கட் சாப்பிடுங்கன்னு அர்த்தம். இந்த பிஸ்கட்டுக்கு அவங்க ரொட்டின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ரொட்டி தர்றாங்களாமே அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, 2 பிஸ்கட் கொடுத்து கொடுப்போம். இதாடா இதை தர்றான், அவங்க ஊரில் ரொட்டின்னா அதுதான், அதான் நம்ம அர்த்தம் வச்சுக்கணும். அப்போ அந்த உருஃபில் எந்தெந்த ஊரில் என்னென்ன அர்த்தம் வச்சுருக்கிறாங்களோ அந்த அர்த்தத்தை தான் நம்ம பயன்படுத்தணும். வேறு அர்த்தம்னா நினச்சிக்க முடியாது, நம்ம பயன்படுத்த முடியாது. பாருங்கள், பதாலிக்கல் என்ன சுபூத்தல் அஹ்காமி பில் அல்ஃபாதி, ஒரு அஹ்காம் தரிபடுவது என்பது வார்த்தைகளை கொண்டுதான். இன்னமா கானது தலாலத்தில் அல்ஃபாதி அலல் மஅனல் முராது லில் முத்தக்கல்லிம், பேசக்கூடியவனின் நோக்கத்தின் அர்த்தம் என்னவாக இருக்கிறதோ அதன் மீது தான் அறிவிக்கும். சரிங்களா? ஃபைதா கானல் மஅனா முத்தஆரிஃபும் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியில் ஒரு அர்த்தம் புழக்கத்தில் இருந்தால் கான தாலிகல் மஅனல் முத்தஆரிஃபு தலீலன், அந்த அர்த்தம் தான் இவன் பேசியிருக்கிறான் என்று நாம் கருத்தெடுப்போம். அலா அன்னஹு ஹுவல் முராது தாஹிரா, அதுதான் வெளிரங்க கருத்து, அதுதான் வெளிரங்க கருத்து. ஃபயதரத்தபு அலைஹில் ஹுக்மு, ஹுக்மு அதன் மீது தான் வரும், ஹுக்மு அதன் மீது தான் வரும். வேறு சட்டம் நம்ம எடுக்கக்கூடாது. உருஃபில் என்ன புழங்குறாங்களோ அதுதான். இப்போ நம்மளால் நேரம் உட்காந்து யார் பண்ணீங்க? ஆஷிகா. அதுக்கடுத்து ஒருத்தர் மறைச்சி உட்காந்துருக்காரு, யாருப்பா? நீ ஆஷிக் தானே? ஒச்சா ஆஷிக்கை. சரி, இந்த ஆஷிக் என்ன பண்ணார்? ஒரு இன்ன வரைக்கும் மாட்டாதது யார்? நீ மாட்டலன்னு என்ன பேர் என்னப்பா? அன்வர் ஷா காஷ்மீரி ரஹமத்துல்லாஹி அலைஹி, அவன் தானே? சரி, அன்வர் ஷா வந்து ஒரு சத்தியம் செய்கிறார், இனிமேல் நான் தலையே வல்லாஹி சாப்பிட மாட்டேன், அல்லாஹ் மீது சத்தியமாக தலையே சாப்பிட மாட்டேன்ட்டார். என்ன தலை எடுத்துக்கலாம்? ஆட்டுத்தலை, மீன் தலை வருமா? சரி, மீன் தலை. அப்புறம் ஓ, அதுதான் இவர் ரொம்ப ஓர சாப்பாடு சிந்திக்கிறார். அது தழை, இது தலை. ரெண்டுக்கு மத்தியில் தமிழில் வித்தியாசம் இருக்குது. தமிழுக்கு தகராறு தம்பி, அவதானப்பா கையில் வித்தியாசம் இருக்கா இல்லையா? தழை தலை. சொல்லுங்கள், நேரம் தலை எடுத்துக்கலாம். என்ன வை? நவுதுபில்லா, உதாரணம் சொல்கிறேன். ஒரு மனுஷன் தலையை வெட்டி வச்சு சூப் போட்டு அடிச்சுட்ருக்கிறார். சத்தியம் முடியுமா? முடியாது. ஏன்னா பழக்கத்தில் இல்லை. குருவி தலை சூப் போட்டு அடிக்கிறேன். குருவி பக்கத்தில் யாரும் சாப்பிட்றது இல்லை. என்ன வை? சைனாக்காரன் குரங்கு தலை வச்சிட்ருக்கான். அந்த நாட்டில் சத்தியம் முடிஞ்சிடும். எந்த நாட்டில்? குரங்கு தலை சூப்பு சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ற கேள்வியாக விட்டுருக்கீங்களா? சைனாக்காரன் என்ன டேஸ்ட்டாக அடிக்கிறான் தெரியுங்களா? அக்பர். எதுக்கு பிறந்தானே தெரில. உலகத்தில் ஒரு பொருளை மனுஷன் சாப்பிடல அப்படின்னு எதுவுமே கிடையாது, அவன் சாப்பிட்ருக்கான் எல்லாத்தையும். சைனாக்காரன் எவை பார்க்கவே கன்றாவே. எது? குரங்கு தலை. அவன் நாட்டில் சத்தியம் முடிச்சிடும். அனஞ்சவை நம்ம நாட்டில் சத்தியம் முடியாது. பாருங்கள், உறவு ஹலஃப லாயிஷ்தரி ரசன், தலையை வாங்க மாட்டேன்னு ஒருத்தன் சத்தியம் செஞ்சானா ஃபஹு அலாமா தாரஃபஹுன் நாஸ், மக்கள் புழக்கத்தின் மீதாக இருக்கும். எனவே ஃபலா யஹ்னு சுபிரசி உஸ்ஃபூரி வல் ஹமாமா, அவன் குருவித்தலை
புறா தலையெல்லாம் வாங்கினா சத்தியம் முடியாது. வலவு ஹலஃப ஒருத்தன் சத்தியம் செஞ்சால் லா யகுல் பைதன் முட்டையை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சத்தியம் செஞ்சான். என்ன பை முதல்ல முட்டை சாப்பிட்டான். என்ன முட்டை சாப்பிட்டான்? முதலை முட்டை. சத்தியம் முடியுமா? முடியாது. கோழி முட்டை சாப்பிட்டா முடியும். காடை முட்டை சாப்பிட்டா முடியும். நம்ம புழக்கத்தில் தான் இருக்குது. அதனால் வாத்து முட்டை அது கூட கிடைக்கிது. என்ன பை குதிரை முட்டை இல்லையா? கிடைக்கிறது இல்லை. உங்கள் ஊரில் கிடைக்கிறது இல்லையா? உங்கள் ஊரில் கிடைக்கிறதுன்னு போகலாம். குதிரை முட்டை கிடைக்கிறது இல்லையா? சரி விடுங்க ஜி. அவன் பாருங்க, பலா யஹ்சுனு யதனாவலு பைதல் உஸ்ஃபூரி வல் ஹமாமா, குருவி முட்டை புறா முட்டையை அவன் சாப்பிடுவதால் அவன் சத்தியம் முடியாது. வபிஹாதா வஹர, இதை கொண்டு நமக்கு தெளிவாகிவிட்டது, அன்னபி தருக்கில் ஹகீகத்தி, ஹகீகத்தை விடுவதால் லா யூஜபுல் மசீரு இலல் மஜாஸ், மஜாஸின் பக்கம் போயிட்டான அர்த்தம் அல்ல. பல் ஜாஸ அன் தஸ்புத பிஹி ஹகீகத்தல் காசிரா, ஒரு ஹகீகத்தை எந்த அளவுக்கு மக்கள் புலங்குறாங்களோ அந்த அளவுக்கு மட்டும் சுருக்கி இருக்கிறோம். எந்த அளவுக்கு மக்கள் புலங்குறாங்களோ அந்த அளவுக்கு சுருக்கி இருக்கிறோம். மிசாலு தகீதுல் ஆமி பில்பாப், ஒரு ஆம்மை சிலதை கொண்டு கைதிடுவது. ஒரு ஆமானதில் கொஞ்சத்தை மட்டும் கைதிடுற மாதிரி முட்டை என்பது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டாலும் மக்கள் புழக்கத்தில் இந்த முட்டையை மட்டும்தான் வைத்திருக்கிறார்கள். அதை மட்டும் வச்சுருக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், வகதாலிக்கு லவ் நதர ஹஜ்ஜன் அவ் மஷியன் இலா பைத்தில்லாஹி தஆலா அவ் யத்ரிப பி தௌபிஹி ஹதீமல் கஅபா, ஒரு ஆள் ஹஜ்ஜு செய்ய நியத் செய்யணும் இல்லைங்களா? அந்த காலத்தில் வித்தியாசமாக நியத் செய்வாங்க. வித்தியாசமாக தான் நியத் செய்வாங்க இல்லையா? இந்த காலத்துலையும் இருக்காங்க வித்தியாசமாக நியத் செய்கிற ஆள்லாம் இருக்குது. பெண்களில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும். ஆண்கள் என்ன அந்த மாதிரி நியத் செய்கிறதுலாம் கிடையாது. பெண்களில் வித்தியாசமாக நியத்தெலாம் செய்வாங்க. நதிர் செய்கிறது இருக்குல்ல, அந்த அம்மா ஒரு அம்மா நியத் செஞ்சான். என்னென்ன யாரெல்லாம் இந்த காரியம் நடந்துச்சுன்னா சைத்தானுக்கு சாப்பாடு போடுறாங்களா அப்படின்னு நியத் செஞ்சான். சைத்தான் சாப்பாடு போட முடியுமா? என்னவை நியத் செஞ்சிருச்சு, காரியமும் நடந்துருச்சு. நேராக அஜித்துட்டு வந்திருக்கு. அஜித் ஒரு பிரச்சனை. அஜித்து அவசரத்தில் ஒரு காரியம் நடக்கலை. அல்லாஹ்வுக்கு நியத் செய்கிறேன் நடக்கலை. கோவிலில் சைத்தானுக்கு நியத் செய்கிறேன்னு சொன்னேன், காரியம் நடந்துருச்சு. இப்போ சைத்தானுக்கு சாப்பாடு போடணும், வெளி சொல்லுங்க அஜத்துன்றார். அந்த அஜத்துக்கு செம்ம கோபம் முத்தவலி மேலே. அவர் சொன்னார், இங்கே வேறு ஒரு ஐடியா சொல்கிறேன் கேளு, நீ ஜோஹர் நேரத்தில் பள்ளிவாசல் போய் நில்லு. ஜோஹர் நேரத்தில் பள்ளிவாசல் போய் நில்லு. ஹதீஸில் ஒரு வாசம் வருது. என்ன அந்த அம்மாட்ட அதை சொல்லாத, அந்த அம்மாட்ட அதை சொல்ல. ஹதீஸில் என்ன வருது? தொழுகைக்கு வாங்கு சொன்ன பின்னால் பள்ளியை விட்டு ஒருவன் வெளியேறினால் ஃபைன்னஹு ஷைத்தானும் அப்படின்னு ஹதீஸில் வருது. அவன் ஷைத்தான். வேறு பள்ளிக்கு போகிறான் தான் போகிறான், அதை தொழுகிட்டு போகிறாங்கன்னா. இந்த முத்தவள்ளி செக்ரட்டரிலாம் பார்த்திங்கன்னா காலை 10 மணிக்கு வருவாங்க. அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பான், பாவம் சொல்லி கிளம்பி போயிடுவான். நடக்குமா இல்லையா? வந்திருக்கீங்களா? இவர் அஜத்துக்கு செம்ம கோபம் முத்தவள்ளி மேலே. நேராக போய் பள்ளிவாசலுக்கு நின்று பாவம் சொல்லுவார் மோதினார். அப்போ பள்ளிவாசல்லேருந்து யார் வெளியே வர்றாங்களோ அவங்க மட்டும் சாப்பாட்டை கூப்பிட்டு போயிரு, அவங்க சத்தியை நிறைவேறிட்டார். பார்த்தா முத்தவள்ளி செக்ரட்டரி வெளியே வர்றாங்க. சலாமலேக்கும், ரொம்ப சந்தோஷம், எங்கள் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, அவங்களுக்காக சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், கோழிலாம் நாட்டுக்கோழி எடுத்து வச்சுருக்கிறேன். என்னம்மா திடீர்னு எங்கள் மேலே ஆசை? வாங்க சொல்கிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்காந்து சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்டோம்னா என்னம்மா திடீர்னு? இல்லை, உன் நதிர் செஞ்சுருந்தேன், அல்லாஹ் உங்கம்மா நிறைவேற்றிட்டாங்க. என்னம்மா நதிர் செஞ்ச? இந்த காரிய நேரத்தில் சைத்தானுக்கு சாப்பாடு போடுறான்னு வச்சுருந்தேன். அது கேட்டு எங்களுக்கு போட்டு அஜர்தான் சொல்கிறார். நீங்கள் தான் அவங்க வித்தியாசமாக நதிர் செய்வாங்க. நான் இன்றைக்கி இருக்கு வித்தியாசமாக நதிர் செய்யணும்னா பெண்கள்கிட்ட தான் கேட்கணும். அது அவங்களுடைய கஷ்டங்களை பொறுத்து வந்து நதிர் செய்வாங்க.
அந்த காலத்து ஒருத்தர் நதிர் செய்கிறார், யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறேன் நதிர் செய்கிறார். ஒருத்தர் யாரெல்லாம் நடந்தே ஹஜ்ஜுக்கு செல்லுகிறேன். ஒருத்தர் யாரெல்லாம் இந்த காரியம் நடந்துட்டா என்னுடைய துண்டால் காபத்துல்லாவை துடைக்கிறேன். காபத்துல்லா பக்கத்துலேயே போக முடியாது, இப்போ ஹஜ்ஜுல் அஸ்வதை துடைக்கிறேன். இப்படின்னா நீ செய்கிறார். செஞ்சா இப்படிலாம் அவர் செய்யணுமானா அந்த நதிர் அதெல்லாம் செல்லுபடியாது. ஹஜ்ஜுக்கு போகணும், அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு நான் நடந்தே போனால் சாத்தியமா? அந்த காலத்தில் சாத்தியம் இருந்துச்சு. ஏன்? பாஸ்போர்ட் கிடையாது, விசா கிடையாது, எதுவும் கிடையாது. இப்போ 10 நாடு பாஸ்போர்ட் வாங்கினா தான் நடந்து போக முடியும். நடந்து போகிறதும் சாத்தியம் இல்லை, இல்லையா? அப்போ நடந்து போகிறேன் அப்படின்னு நீ செஞ்சாலும் உருஃபில் என்ன ஹஜ்ஜுக்கு அவ்வளோதான். பாருங்கள், வலவு நதர ஹஜ்ஜன் அவ் மஷியன் இலா பைத்தில்லாஹி தஆலா அவ் யضرب بثوبه حتيم الكعبة, காபாவுடைய ஹத்தீம் பகுதியை என் துண்டால் நான் தடவுகிறேன் என்றெல்லாம் முயற்சி செய்தால் எல்சமுல் ஹஜ்ஜு பிஅஃஆலின் மஅலூமத்தின் லிவுஜூதில் உருஃப், அறியப்பட்ட செயல்களை கொண்டு ஹஜ் அவனுக்கு அவசியமாகும். காரணம் உருஃப் அப்படித்தான் இருக்குது. அவன் சொன்ன வாசகத்தை நிறைவேற்றணும் அவசியம் இல்லை. சரி, ஹகீகத்தை விடுவதின் முதல் காரணம் என்ன? சத்தமாக சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கப்பா. 4 பேர் தான் சொல்லியிருக்கேன், 10 பேர் வரலையே. அங்கே இருந்த சவுண்டு சத்தமாக சொல்லுப்பா. முதலாவது காரணம் என்ன? ஆமாம். ரெண்டாவது காரணம் ஃபி நஃப்ஸில் கலாம். ஃபி நஃப்ஸில் கலாம், அந்த பேச்சினுடைய தொனி. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம், பேச்சின் தொனி. அதான் அந்த பேச்சினுடைய போங்கு, அதை வைத்தும் நாம் நஃப்ஸுல் கலாமை தெரிஞ்சு கொள்ளலாம். அதாவது அந்த இதை நம்ம விட்டுடலாம், ஹகீகத்தை விடலாம். சரிங்களா? பாருங்க, வசானி கது துத்தரக்குள்ள ஹக்கீகத்து தலாலத்தின் ஃபி நஃப்ஸில் கலாம், அந்த வாசகத்திலேயே அந்த கருத்து இருக்கும், அதை வச்சு விட்டுறலாம். பாருங்க, ஒருத்தர் சொல்கிறான் குல்லு மம்லூக்கும் லீ ஃபஹூஹுன் அப்படின்னா, யாரெல்லாம் எனக்கு முழு அடிமையும், குல்லு மம்லூக்கும் முழு அடிமையாக இருக்கிறானோ அவனெல்லாம் உரிமை அப்படிங்கிறாரு. ஒரு 10 அடிமை வச்சுருக்கிறாரு. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 2 பேர் சேர்ந்து 3 பேர் சேர்ந்து ஒரு அடிமை வாங்கிக்குவாங்க. 2 பேர் 3 பேர் சேர்ந்து, இப்போ முஷ்தாக் பையன், உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? தௌஃபீக்கும். முஷ்தாக்கும் தௌஃபீக்கும் சேர்ந்து ஒரு அடிமை வாங்கிக்குவாங்க. ஒரு அடிமையை வாங்கி வச்சுக்குவாங்க. இவர்கிட்ட ஒரு நாள் வேலை செய்வார், இவர்கிட்ட ஒரு நாள் வேலை செய்வார். இந்த மாதிரி அடிமையை மாற்றி மாற்றி வச்சுக்குவாங்க. இப்போ முஷ்தாக் சொல்கிறாரு, என்னுடைய முழு அடிமை யாரோ அவர்கள் எல்லாம் உரிமைன்ட்டார். அப்போ முழு அடிமையாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உரிமையாயிருவாங்க. 2 பேருக்கு சேர்ந்து இருக்க அடிமை அவன் இருக்கிறானே, அவன் உரிமையாக மாட்டான். முகாத்தபாக யார் இருக்கிறானோ அவன் உரிமையாக மாட்டான். உம்முவலதாக இருப்பவர் அவர் உரிமையாகிறாரு. இப்போ முகாத்தப், உம்முவலது, முதப்பர் இதெல்லாம் விளக்கணுமே, தெரியுமா? முகாத்தப், உம்முவலது, முதப்பர் இதெல்லாம் தெரியுமா? தெரியாதா? நம்ம அதை வழக்கு தான் பாடம் வழங்கும். சரி, எழுதிக்கோங்க. முகாத்தப் அடிமை, முழு அடிமை என்பவன் இப்போ பானை போட்டமாக இருக்க போகிறீங்க, திரும்பி. எனவே அப்து முழு அடிமை என்பவன், ரிட்டியத் மம்லூக்கியத் இரண்டும் உடையவன், இரண்டும் எஜமானுக்கு சொந்தம். ரிட்டியத் மம்லூக்கியத், சரிங்களா? ரிக்கியத் மம்லூக்கியத்துனா என்ன? அதாவது மம்லூக்கியத்துனா
அவன் எனக்கு சொந்தமானவன். ரிக்கியத் இருந்தால்தான் தசர்ருஃபு செய்ய முடியும், புழங்க முடியும். ரிக்கியத் இல்லாதவனை தசர்ருஃபு செய்ய முடியாது. மம்லூக்கியத்திற்கு ரிக்கியத் இல்லை, தசர்ருஃபு செய்ய முடியாது. எழுதிக்கோங்க. மம்லூக்கியத் என்பது அவனுக்கு சொந்தமாக இருக்குதல், ரிக்கியத் என்பது தசர்ருஃபு செய்ய முடியுதல், புழங்க முடியுதல். புழங்க முடிஞ்சால் அதுக்கு பேர் ரிக்கியத். எழுதிக்கிங்களாம்மா? விளங்குச்சா சொல்கிறது? மம்லூக்கியத்துனா என்ன? சொந்தமாக இருக்குது. ரிக்கியத்துனா என்ன? புழக்கம் இவன் கையில் இருக்கணும். அப்போ ரிக்கியத்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ உதாரணமாக அப்துல் காதர் எனக்கு அடிமை, ஆனால் தாகிர் அவரை கடத்திட்டு போயிட்டார். தாகிர் அவர் என்கிட்ட கடத்திட்டு போயிட்டார். இப்போ அப்துல் காதர் மம்லூக்கியத்தன்ட்ட இருக்குது, ஆனால் ரிக்கியத்தன்ட்ட இல்லை. ஏன்? அவர்கிட்ட இருக்குது, அவர் வச்சுருக்கிறார். தசவரூப் அவர் தான் செய்ய முடியும், நான் செய்ய முடியாது இல்லையா? அப்போ இரண்டும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவன் முழு அடிமை. சரி, முகாத்தப். முகாத்தப்னா யார்? முகாத்தப் அப்படின்னா யார்? ஜெய் ஒரு முகாத்தப்னா எழுதிக்கோங்க. ஒரு அடிமையை இவ்வளவு காசு கொடுத்து விட்டு, இவ்வளவு காசு கொடுத்து விட்டால் நீ உரிமை என்று சொல்லுவது. இவ்வளோ காசு கொடுத்துட்டா நீ உரிமை. இவன் முகாத்தப், எழுதி கொடுக்கப்பட்டவன். இவன் என்ன செய்வான்? இவனுடைய மம்லூக்கியத் எஜமானிடத்தில் இருக்கும், ஆனால் ரிக்கியத் இருக்காது. இவனுடைய மம்லூக்கியத்தாட்ட இருக்கும், எஜமான்கிட்ட இருக்கும். ரிக்கியத் எஜமானிடத்தில் இருக்காது. தன் இஷ்டப்படி அவன் வியாபாரம் செய்வான். தான் இஷ்டப்படி வியாபாரம் செஞ்சு அல்லது எங்கேயாவது போய் காசு சம்பாரித்து 1 லட்ச ரூபா கொண்டு கொடுத்தா அவன் உரிமையாகும். இவன் யார்? முகாத்தப். சரிங்களா? முதப்பர். முதப்பர் முதப்பர் என்றால் உரிமை சீட்டு கொடுக்கப்பட்டவன். உரிமை சீட்டு கொடுக்கப்பட்டவன். சீக்கிரம் எழுதுமா, டைம் இல்லை. முதப்பர்னா உரிமை சீட்டு கொடுக்கப்பட்டவன். இவன் என்ன செய்வான்? முதப்பர் அதாவது நான் எஜமான் சொல்லுவான், நான் எஜமான் மரணித்து விட்டால் அடிமை உரிமை. அப்படின்னு சொல்லியிருக்கிறது. சரிங்களா? சரிங்களா? அப்போ முதப்பரில் மில்கியத்தும் இருக்கும், ரிக்கியத்தும் இருக்கும், பயன்படுத்தலாம். அவன் இருக்க வரைக்கும். எப்போ சாவறானோ அப்போ தான் உரிமை. மில்கியத்தும் இருக்கும், ரிக்கியத்தும் இருக்கும். இன்னொன்று உம்முல் வலது. உம்முல் வலதுன்னா என்ன தெரியுமா? எஜமானுக்காக பிள்ளை பெற்று தந்த அடிமை பெண். எழுதிக்கோங்க. உம்முல் வலது எஜமானுக்காக பிள்ளை பெற்று தந்த அடிமை பெண். இதுக்கு என்ன பேர் வைப்போம்? உம்முல் வலது, பிள்ளையின் தாய், எஜமானோட பிள்ளையின் தாய். இவள் எஜமா மௌத்தான உரிமையாயிருவாள். எஜமா மௌத்தான வரைக்கும் எஜமா இருக்கிற வரைக்கும் அடிமையாக இருப்பாள். அவனை அவன் பயன்படுத்திக்கலாம். ரிக்கியத்தும் இருக்கும், மில்கியத்தும் இருக்கும். யார்கிட்ட? உம்மோளகிட்ட. உம்மோளகின் மீது மில்கியத்தும் இருக்கும், ரிக்கியத்தும் இருக்கும். முதப்பர்லையும் மில்கியத்தும் இருக்கும், ரிக்கியத்தும் இருக்கும். ஆனால் முகாத்தபில் மில்கியத்து மட்டும் இருக்கும், ரிக்கியத்து இருக்காது. இது விளங்கிட்டீங்களா? இப்போ வாங்க சட்டத்துக்கு வாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறான்? குல்லு மம்லூக்கும் லீ பகுவ குருவன். எனக்கு முழு அடிமையாக இருப்பவன் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் உரிமை அப்படின்னு சொன்னால்
யாரிடத்தில் மில்கியத்தும் ரிக்கியத்தும் இருக்கோ அவங்க எல்லாரும் உரிமையாயிருவாங்க. அப்போ யார் உரிமையாயிருவா? உம்மு வலது உரிமையாயிருவாங்க, முதப்பராக இருக்கிறவங்களும் உரிமையாயிருவாங்க, முழு அடிமையாக இருக்கிறாங்கல்ல, மூலதும் இல்லை முதப்பரும் இல்லை உரிமைச்சின்னு அவனுக்கு அடிமையாக இருக்காங்க, அவங்களும் உரிமையாயிருவாங்க. இந்த 3 பேர் உரிமையாயிருவாங்க. முக்காத்தபாக இருப்பவனும் உரிமையாக மாட்டான். முக்காத்தபாக இருப்பவன் உரிமையாக மாட்டான். ஏன்? அவன் குல்லுன் மம்லூக் இல்லை, அவன்கிட்ட மில்கியத்து மட்டும் இருக்குது, ரிக்கியத்து இல்லை. அதனால் குல்லுன் மம்லூக்காக அவன் இல்லை. பாருங்கள், லம் யுதக் முகாத்தபு, அவனுடைய முகாத்தபுகள் உரிமையாக மாட்டார்கள். வலா மன் அத்தக பஅது, அவர்களை சிலது உரிமை விட்டவர்கள். உன் பாதி உரிமைடா அப்படின்னு சொல்லி நான் பாதி உரிமை இருக்குது, இவன் என்னமாக மாட்டான்? உரிமையாக மாட்டான். இல்லா இதானவா நசூலகம், ஆனால் அந்த வார்த்தையை கொண்டு அவர்களையும் சேர்ந்து நாடினாலே தவிர. அன்ன லஃபுதல் மம்லூக்கி முத்தலக்கும், ஏனெனில் மம்லூக் என்ற வார்த்தை முத்தலக்கானது. எதனாவல் மம்லூக்க மின்குள்ளி வஜு, மின்குள்ளில் வஜு எல்லா மம்லூக்கையும் எடுத்துக்கொள்ளும். வன் முகாலத்தபு, முகாத்தப் என்பவன் லைசபி மம்லூக்கின் மின்குள்ளில் வஜு, மின்குள்ளில் வஜு அவன் முகாத்தப் அடிமையாக இல்லை. வலிஹாதா லம் யஜுசு தஸர்ருஃபுஹு ஃபீஹி, அவனை புழங்குவது ஜாயிஸ் இல்லை. ஒரு கால் அந்த முகாத்தபு பெண்ணாக இருந்தால், முகாத்தபத்து முகாத்தபத்து பெண்ணாக இருந்துச்சுன்னா அந்த பெண்ணை வத்தி செய்யலாமா? வத்தினா ஜிமாதான்ப்பா, உடலுறவு கொள்ள முடியுமா? அந்த பெண்ணோட எஜமா முடியுமா? முடியாது. முகாத்தபத்தை பயன்படுத்துவது ஜாயிஸ் இல்லை. உம்முல் வலதையும் முதப்பரையும் பயன்படுத்துவது ஜாயிஸ். வலா யஹில்லு வத்இல் முகாத்தபா, முகாத்தபாவான பெண்ணை வதி செய்வது ஹலால் இல்லை. வலவ் தஸவ்வஜல் முகாத்தப மின் பின்த் மௌலாஹு, அவனுடைய எஜமானுடைய மகளை அந்த முகாதம் திருமணம் செய்தாலும் சரியே. எஜமானுடைய ஒரு கால் எஜமானுடைய மகன் மகளை முகாதம் திருமணம் வச்சுக்கிட்டான். இவன் எப்படி சொன்னான்? சரி, அவன் பேர் என்ன? ரசீன். ரசீனுக்கு உன் பேர் என்ன? ஷாஜஹான், ஷாஹிதா, சாஜித். ரசீனுக்கு சாஜித் அடிமை. ரசீனுக்கு சாஜித் என்ன இருக்காருமா? தூக்கம் வருதா? தூக்கம் தான் உருசு வச்சுருக்காரு, இல்லை நிற்க வச்சுருக்கேன். சரியா? ரசீனுக்கு சாஜிது அடிமை ஆச்சுங்களா? இப்போ சாஜிதை ரசீன் வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா உரிமைன்னு சொல்லிட்டாரு. இப்போ ரசீன் கையிலேருந்து சாஜிதோட எது போயிடுச்சு? சொல்லுப்பா. ரிக்கியத்து போய்விட்டது. ஆனால் அவருக்கு ஒரு அடிமை தான், மம்லூக்கியத்து இருக்குது. விளங்குதா? ரசீன் புரிஞ்சா? சாஜித்திலிருந்து உனக்கு என்ன போயிடுச்சுப்பா? சொல்லுப்பா, சத்தமாக சொல்லி நிற்க வச்சுருக்கோம். என்ன இருக்குது? மம்லூக்கியத்து இருக்குது. இப்போ புரிஞ்சதா? இப்போ அவரு எதுக்காக உரிமை விடுறேன்னா, உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சாஜிதான் உனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப டேலண்ட்டாக இருக்காருப்பா அவர், அம்மா அப்படின்னு என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கார் ரசீன்னு? தான் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருந்தார். அதனால் 1 லட்ச ரூபா கொடுத்துருப்பான்னு சொல்லிவிட்டு பொண்ணை கட்டியும் வச்சிட்டார். அவர் மகளை என்ன செஞ்சார்? சாஜிதுக்கு கட்டி வச்சிட்டார். சாஜிது முகாத்தபாக இருக்கிறார். இந்த நிலைமையில் ரசீன் மூத்தாயிட்டார். ரசீன் என்ன ஆகிட்டார்? மூத்தாயிட்டார். ரசீன் மூத்தானால் இப்போ சாஜிது அடிமையாக இல்லையா? சாஜித் என்ற அடிமை வாரிசுகளுக்கு அடிமையாகுவாரா ஆக மாட்டாரா? ஆகுவார் என்ற அடிப்படையில் அவர் மனைவிக்கு அடிமையாகி விடுவார். அவர் மனைவிக்கு அடிமையாகி விடுவார். புருஷன் அடிமையாக வந்தானா நிக்காஹ் முடியுமானா முடியாது. ஏன்னா இது வராசத்து அடிப்படையில் வந்திருக்கிறது. வராசத்து அடிப்படையில் வந்திருக்கிறது. புரிந்துதா? பாருங்கள்.
வலா யஹில்லு வலவு தஸவ்வஜல் முகாத்தபு, ஒரு முகாத்தபானவன் பின்த மௌலாஹு, அவனுடைய எஜமானுடைய மகளை நிக்கா முடித்தான். சும்ம மாத்தல் மௌலா, மௌலா மரணித்தாலும் வரசத்துல் பின்து, பின்த்துக்கு அவன் வாரிசாகிடுவான். லம் யுஃப்ஸிது நிக்காஹு, நிக்காஹ் ஃபசாதாக போகாது. நிக்காஹு அவன் அந்த பெண்கிட்ட வந்து என்ன செய்யணும், 1 லட்ச ரூபா கொடுத்தான். 1 லட்ச ரூபா கொடுத்தா உரிமையாகிடும். பொன் புருஷனாகவே இருந்துக்கலாம். புருஷனாக இருக்கிறதோடு சாதிக்கு 1 லட்ச ரூபா கொடுத்துடணும். சரியா? சரி. வஹாதா பிஹிலா இதா லம் யகுன் மம்லூகம் மின் குல்லி வஜின், என்ன பை, இதுவே அவன் மின் வஜு மம்லூக்காக இல்லை எனில் லா எதுகுரு தஹத்த லஃபதில் மம்லூக்கில் முதலக்கான அந்த மம்லூக் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கு அவன் நுழைய மாட்டான். யார்? முகாத்தபு நுழைய மாட்டான். யார் நுழைஞ்சிருவா? வஹாதா பிஹிலாஃபில் முதப்பரி உம்முல் வலதி, முதப்பர் உம்மு வலதுக்கு மாற்றமாக இவர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள். காரணம் அவங்களை என்ன இருக்குமா, மில்கியத்தும் இருக்குது, ரிகியத்தும் இருக்குது. ஃபைனல் மில்க ஃபீஹிமா, முதப்பர் உம்மு வலதிலே மில்கியத் என்பது காமிலானதாக இருக்கிறது. வலிதாரா ஹல்ல வதியுல் முதப்பரதி உம்முல் வலதி, உம்மு வலதையும் முதப்பரையும் வதி செய்வது ஹலால். சரிங்களா? இன்னவன் நுகுசானு ஃபிர் ரிக்கி மின் ஐசு, ஆனால் இந்த உம்மு வலதிலையும் முதப்பரிலையும் ரிக்கியத்து இருக்குது, ஆனால் ஒரு நுக்சானான ரிக்கியத்து இருக்குது. முழுமையாக பயன்படுத்த முடியாது. யார்? உம்மு வலதையும் முதப்பரையும் முழுமையாக பயன்படுத்த முடியாது. எது வரைக்கும் பயன்படுத்தலாம்? இவன் மௌத்து வரைக்கும் பயன்படுத்தலாம். இவன் மௌத்தான அடுத்த வினாடி 2 பேருமே ஆட்டோமேட்டிக்காக உரிமையாகிடுவாங்க. உம்மு வலதும் முதப்பரும் வாரிசின் பக்கம் சொத்து போகாது. சரி. மின் ஐசு அன்னஹு யஸூலு பில் மௌத்தி வலா மஹாலா வஅலா ஹாதா குல்னா, இதன்படி தான் நாம் சொல்லுகிறோம். இதா அஅத்தகல் முகாத்தப அன் கஃபாரத்தி யமீனிஹி, அண்ட் முகாத்தப் உம்மு வலது எழுதுனீங்க இல்லை, உம்மு வலது முதப்பர், அதில் என்ன எழுதுனீங்க, மில்கியத்து உண்டு, ரிக்கியத்து நுக்சானாக உண்டு எழுதுங்க. ரிக்கியத்து நுக்சானாக உண்டு, நாக்கிசான ரிக்கியத்துன்னு போடுவாங்க. அந்த இடத்துல ரிக்கியத்துன்னு போட்டுருக்கீங்கல்ல, அதுக்கு மேலே பிராக்கெட் போட்டு நாக்கிசான ரிக்கியத்ஸ். சரி. இதனால தான் குல்னா நாம் சொல்லுகிறோம், இதா அஅத்தகல் முகாத்தப அன் கஃபாரத்தி யமீனிஹி வ திஹாரிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய கஃபாராவில், கஃபாரா எது கொடுக்குறோம் பாய், திஹாருக்கு கஃபாரா இருக்குது, படிச்சிருக்கீங்களா? திஹாருடைய கஃபாரா ஃபிக்ஹில் படிக்கலாமா? திஹார்னா என்ன? தன் மனைவியை பார்த்து ஒருவன் என் அம்மாமார் இருக்க, தங்கச்சிமார் இருக்க, என் காலாமார் இருக்க அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து திஹார்னு சொல்லுவாங்க. யமீன்னு சொன்னாக்கா ஏதாவது சத்தியம் செஞ்சு முடிச்சிருந்தா, இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சத்தியம் செஞ்சுட்டு அந்த சத்தியத்தை முடிச்சிருந்தா அதுக்கு பேர் என்ன? யமீன். அப்போ 3 நாள் நோன்பு வைக்கணும், அல்லது ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் அப்படின்னு சட்டம் இருக்கா இல்லையா? இந்த யமீனுடைய கஃபாராவிலேயோ அல்லது திஹாருடைய கஃபாராவிலேயோ ஒரு மனிதன் யாரை உரிமை விடலாம்? முகாத்தப உரிமை விடலாம். ஏன்னா முழுமையான அவன்கிட்ட மம்லூக்கியத்து இருக்கிறது. ரிக்கியத்து குறைஞ்சிருந்தாலும் மம்லூக்கியத்து என்னவா இருக்குது, முழுமையாக இருக்குது, அவன் அடிமை தான். அதனால் என்ன செஞ்சிடலாம்? உரிமை விடலாம். ஆனால் இவங்கள்ட்ட முதப்பரி உம்மு வலதையும் ஏற்கனவே உரிமைக்கு தகுதியானவர்கள், ஏற்கனவே அவங்கள உரிமை விட முடியாது, அவங்கள உரிமை விட முடியாது. வலா யஜூஸு ஃபீஹிமா இஅதாஉல் முதப்பரி வ உம்முல் வலதி, ஆனால் உம்மு வலதையும் முதப்பரையும் ஒரு கஃபாராவின் கஃபாராவில் உரிமை விட முடியாது. ஏன்னா முதல்ல உரிமை விட தகுதியானவங்க ஆகிட்டாங்க. யார்? உம்மு வலதும் முதப்பரும் ஏற்கனவே உரிமை விடுவதற்கு தகுதியானவர்களாக ஆயிட்டதுனால நீ இப்போ கஃபாராவுக்கு உரிமை விட முடியாது. கஃபாராவுக்கு மின்குள்ளில் வச்சு யார் முதப்பராக இருக்கானோ, முன்குள்ளில் வச்சு அடிமையாக இருக்கானோ அவனை தான் உரிமை விடணும். ஒரு முக்காத்தபை பொறுத்த வரைக்கும் எப்போ காசை கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டானோ மின்குள்ளில் வச்சு முக்காத்தபாக ஆயிடலாம் இல்லையா? அதே மாதிரி எஜமா கூப்பிட்டு, தம்பி நீ காசு தந்தாலும் உரிமை இல்லை அப்படின்னு முக்காத்தபை கேன்சல் பண்ணிட்டா மின்குள்ளில் வச்சு வந்துடலாம். அவனை என்ன செஞ்சிடலாம்?
அவர் கஃபாராவாக உரிமை விட முடியும். ஆனால் வலதையும் முதப்பரையும் கஃபாராவில் உரிமை விட முடியாது. ஏன் காரணம் என்ன? அவங்க ஏற்கனவே மில்கியத்து நாக்கிஸாக இருக்காங்க. மில்கியத்து முழுமையான மில்கியத்து அவங்கள்ட்ட இல்லை, நாக்கிஸாக இருக்கு. சரி வாங்க. ولا يجوز فيهما إعتاق المدبر وأم الولد لأن الواجب هو التحرير உரிமை விட வேண்டும். وهو إثبات الحرية بإزالة الرق ஒரு ரிக்கை பரிபூர்ணமாக நீக்குவது கொண்டு பொருள் தரிபடும். ஃபைதாக்கான ரிக்கு ஃபில் முகாத்தபி காமினன் முகாத்தபில் எப்போ அவன் காசு கொடுக்க முடியலையோ ரிக்கியத்து பரிபூர்ணமாக வந்துடுது. கான தஹரீரும் மின் ஜமீல் உஜூஹி மின்குள்ளில் உஜூ அவனை உரிமை விட்டது வந்துவிடும். ஆனால் வஃபில் முதப்பரி உம்முல் வலதிலேயும் லம்மாக்கான ஃபிர் ரிக்கி நாக்கிசன் ரிக்கியத்து நாக்கிஸாக இருக்கும்போது லா யகூனு தஹரீரு தஹரீரன் மின்குள்ளில் வஜு உரிமை விட்டதாக மாறாது. இல்லைங்கச்சா? புரிஞ்சுங்களா இல்லையா? கைலா இல்லை இல்லைண்டா. இப்போ ரெண்டாவது காரணம் என்ன சொன்னாங்க? சொல்லக்கூடிய வாசகத்தில் நமக்கு விளங்குது. சொல்லக்கூடிய வாசகத்தில் நமக்கு விளங்குது. மூணாவது விஷயம் சியாக்குல் கலாம். சொன்ன போங்கு இதன் காரணமாகவும் ஒரு ஹகீகத்தை விடலாம். சொன்ன போங்கு என்னப்பா? இப்போ வந்து சாஜிதுக்கும் ரசீனுக்கும் நடுவில் ஃபத்தாஹு பக்கத்து வீடு ரசீன், பக்கத்து வீடோ எதிர் வீடோ ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக இருந்தாங்க. திடீர்னு சண்டை போட்டுக்கிட்டாங்க, பயங்கர சண்டை வந்துருச்சு. அப்போ ரசீன் பயங்கர கோத்தில் இருக்கார் ஃபத்தா மேலே. ஃபத்தா பார்க்குறதுக்காக வந்து ரசீனை பார்க்குறது ஃபத்தா வீட்டுக்கு போகிறாரு. போகும்போது வரலாமா வீட்டுக்குள்ள அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்குறாரு? சொல்லுமா, வரலாமா? பாப்பா பாப்பா அப்படின்றார். இப்போ என்ன அர்த்தம்? இல்லை வான்னு அர்த்தம். வாப்பா வா வந்து பாரு வா. இப்போ என்ன அர்த்தம்? வராதேன்னு அர்த்தம். வரையா வீட்டுக்குள்ள வா வாங்குறேன். இவ்வளோ உரிமையாக கூப்பிடுறாரு அப்படின்ற பேர் எவ்வளோ தோலைச்சு கொடுங்க. எவ்வளோ உரிமை? வாப்பா வா. நான் என்ன செய்யக்கூடாது? ஏன் அவன் வாழ்ந்துன்னு சொல்கிறான், ஆனால் அந்த வார்த்தை என்ன சொல்லுது நமக்கு? அவன் கொண்டு வந்திருக்க நோக்கம் என்ன? வந்துடாத, தொலைச்சி கொடுங்கன்னு அர்த்தம் இருக்கா இல்லையா? சியாக்குல் கலாம். இதன் காரணமாகவும் ஒரு ஹக்கீக்கத்தை விட்டுவிடலாம். வா என்பதின் நோக்கம் என்ன? வருவது என்பது தான் அதன் ஹக்கீக்கத்தான் நோக்கம். ஆனால் இங்கே என்ன அர்த்தம் தருகிறது? வந்துடாது. எடுத்துக்கிட்டுமா? எடு பார்ப்போம். எடுறா, எடுக்காதேன்னு அர்த்தம். அதான் அர்த்தம். எனவே அவன் சொல்கிறதுக்கு நேர் மாற்றமாக அர்த்தம் தரும் சியாக்குல் கலாம். இதன் காரணமாகவும் ஒரு வார்த்தையினுடைய ஹக்கீக்கத்தை விடலாம். பாருங்கள், والثالث قد تترك الحقيقة بدلالة سياق الكلام مثاله في السير الكبير. سير الكبير என்ற கிதாபில் இருக்கிறது. இதா قال المسلم للحرب, ஒரு முஸ்லீம் நாட்டுக்குள்ளே ஒரு காஃபிர் நாட்டிலேருந்து ஒருத்தன் உள்ளே வர்றான். என்ட்ரன்ஸில் நிற்கிறான். அவன் உள்ளே வரலாமான்னு கேட்குறான். உன்னை இன்சில் கான ஆமீனா, உள்ளே வாப்பா, நீ வந்து ஆமீன், நீ வந்து உனக்கு நான் அம்னு தர்றேன், பாதுகாப்பு தர்றேன், வா அப்படின்னு சொல்லிட்டா என்ன ஆயிடுவான்? கான ஆமீனன். இன்சில் கான ஆமீனன் அப்படின்னு சொன்னால் கான ஆமீன் ஆயிடுவான். இதுவே வலவுக்கால இன்சில் இன்குன் தரச்சிலன்
ஆம்பளை இருந்தால் உள்ள பார்ப்பான், ஆம்பளை இருந்தால் இறங்கடா பார்ப்பான் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்? இறங்கக்கூடாதுன்னு அர்த்தம். இன்குன் தரஜுலன் அப்படின்னு சொன்னால் பனசல லாயக்கும் ஆமீனன், அவன் என்ன ஆக மாட்டான்? ஆமீனாக அமனு கொடுக்கப்பட்டவனாக ஆக மாட்டான். பலவுக்கான ஹர்பி அல் அமான் அல் அமான். இப்போ ஒருத்தன் எதிரி நாட்டு படை போர் நடந்துட்டு இருக்கும்போது ஒருத்தன் பாதுகாப்பு பாதுகாப்புன்னு கத்துறான். உடனே அல்லமான் அல்லமான் அப்படின்ட்டார் முஸ்லீம் தளபதி. கான ஆமீனன், அவன் என்ன ஆயிடுவான்? ஆமீனாக ஆகிடுவான். வலவுக்கான அல் அமான் சத்தாயிலமு மாத்தல் காகதன், உனக்கு அம்மானா வேணும், அம்மானு வா உன்னை என்ன பண்ணுறேன் பேர் அப்படின்னா இப்போ என்ன அர்த்தம்? உனக்கு அம்னு தரேன்னு அர்த்தம். அல் அமான் சத்தாயிலமு மாத்தல் காகதன் அப்படின்னு சொன்னானா, அல்லது வலா தாஜல் ஹத்தா தரா, நீ பார்க்கும் ஒன்று விரைவாக இல்லை, வா பார்க்கலாம். ஃபனஸல லா யகூன் ஆமீனன், அப்போ ஆமீனாக ஆக மாட்டான் இல்லையா? இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லலாம். முஷ்டாக் பாய் भाई முஸ்தாக் பாய் நம்ம தாயிரை பார்த்து, தாயிரே நீ நல்ல அறிவாளியாக இருக்கிறப்பா. நான் முஸ்தாக் யாரை சொல்கிறீங்க? தாயிரை நல்ல அறிவாளியாக இருக்கிறப்பா, நல்லா டேலண்ட்டாக இருக்கிற, எனக்கு ஒரு நல்ல கல்யாணம் முடிச்சு வைப்பா. ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்சு வைப்பா அப்படின்னு சொல்லிட்டார். இவங்க ஊர் மேலப்பாளையமே தேடி, திருநெல்வேலியே தேடி ஒரு நல்ல பொண்ணு, வயசு 90, கல்யாணம் முடிச்சு வச்சுட்டார். அடப்பா, யார் 90 வயசு கிழவிய கூப்பிட்டு வந்து வேறு எல்லாத்துலேயும் அனுபவம் வாய்ந்த பொண்ணியா, சாமா பொண்ணு. போ அந்த தெரியாத நம்ம ஈஜாப் கபூர் சொல்லிட்டு ரூம்குள்ளே போனா, வாடா பேராண்டி தூக்க போயிருச்சா அந்தம்மா பின்னக்கால் கற்கடிக்க ஓடுற. அப்போ வாலிப முறுக்கில் உள்ள இந்த முஸ்தாக்கு பொண்ணு கேட்டால் யார் முடிச்சு வைக்கிறீங்க? அந்த நஃப்சுல் கலாம், அந்த சியாக்குல் கலாம் என்ன சொல்லுது? ஒரு 18 வயசு வாலிப பொண்ணாக பார்த்து முடிச்சு வைங்களா, நான் 90 வயசு முடிச்சு இல்லையா? அதுதான் உதாரணம் சொல்கிறேன் வை. இதெல்லாம் நானும் உண்டு மூச்சு சொல்ல, கிதாபில் இருக்குது, வாங்க பார்ப்போம். வலவுகால என்னமே இஷ்டர்லி ஜாரி எத்தன் தஹ்திமினி. ஒரு ஆள் சொல்கிறார், எனக்கு ஒரு நல்ல ஒரு அடிமை பெண் வாங்கி கொடுப்பா, நான் எனக்கு ஹிதுமத் செய்கிறதுக்கு ஆள் வேணும் வீட்டில் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட் தரல் ஒன்யா வஷில்லா வஷுல்லா, ஒரு குருட்டு பெண்ணையோ அல்லது முடவமான பெண்ணையோ கைகால் ஊனமான பெண்ணையோ வாங்கி கொடுத்தாரு. லா யஜூஸ், வாங்கி கொடுத்தது செல்லுபடியாக. அதே மாதிரி வலவுக்கால முஸ்தாக்கும், அட உங்கள் பேர் எங்கே இருக்கா பாரு, வலவுக்கால முஸ்தாக்கும், முஸ்தாக்கு சொல்லுகிறார் இந்த தாஹிரிடத்தில் இஷ்டர்லி ஜாரியத்தன், எனக்கு ஒரு அடிமை பெண்ணை வாங்கி கொடு, ஹத்தா அத்தஹா, அந்த பெண்ணை நான் வத்தி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்னவே அத்தஹான என்னப்பா? அத்தஹான என்னப்பா? வத்தி செய்தல் அப்படின்னா ஜிமா செய்தல்னு அர்த்தம். சரியா? அரபியில் நேரடி வாசகமாக பயன்படுத்த மாட்டாங்க. அசல அத்தானா மிதித்தான்னு அர்த்தம். நம்ம இல்லறம் கூடுதல், நேரடியாக யாரும் பச்சையான வார்த்தைன்னு சொல்ல மாட்டாங்க. வீடு கூடுதல், இல்லறம் இருத்தல், தாம்பத்தியம் புரியுதல், மருகுதல் இப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். அதே மாதிரி அரபியிலே அத்தானா வத்தி செய்தல் ஜிமா செய்தல்னு அர்த்தம். சரியா? ஹலால் தானே, ஹராம்லாம் இல்லை. சரி, ஹத்தா அத்தாஹா அப்படின்னு கேட்குறாரு. ஃபஷ்தரா உஹ்தஹு மினர் ரிதா, போய் அவருடைய தேடி பிடிச்சி அவரோட சகோதரி, பால்குடி சகோதரி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாரு. எப்பா தங்கச்சிப்பா, யார்
தங்கச்சியை வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. லா யக்கூன அனில் முவக்கில், நீங்கள் செய்த செயல் சரியல்ல, வக்கீலை நிறைவேற்றியவராக ஆக மாட்டீர்கள். வாலாஹாதா குல்னா, இதே போன்று தான் நாம் சொல்லுகிறோம். ஃபி கௌலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லுல. பை இது பொதுப்படையான உதாரணம்னு சொன்னாங்கல்ல, ஹதீஸில் ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. இப்போ டீ குடிச்சிருக்கீங்களா? எல்லாமே டீ வாங்கி வச்ச பிறகு டீயில் ஈ விழுந்துருச்சு. டீயில் ஈ விழுந்துருச்சு. முஸ்தாக் என்ன பண்ணுவீங்க? இந்த டீ வேணாம், எனக்கு நம்ம லெவலுக்கு ஈ இந்த டீ வேணாம், வேறு டீ தூக்கிட்டா அப்படின்னு இந்த டீ ஊற்றி வேறு டீ எடுத்துருவீங்க. ஏன்னா ஒன்றா தௌஃபீக் சொல்பா டீ எடுத்து தூக்கி போட்டு நல்லா ஒரு புளி புரிஞ்சு. எனவே ஒரு கஞ்சூஸுக்கும் மகா கஞ்சனுக்கும் என்னன்னு கேட்டாங்களாம் வித்தியாசம். ஒன்றும் இல்லை. கஞ்சன் என்ன பண்ணுவான், டீயில் ஈ வந்துருச்சுன்னா எடுத்து ஒரு நல்லா உதறிட்டு தூக்கி போட்டுருவான், இவன் கஞ்சன். மகா கஞ்சன் எடுத்து ஒரு சூப்பிட்டு போடுவேன். அவன் தான் ஒரு சுட்டு டீ அதை எடுத்துட்டு போயிடுச்சு விடுவேன். என்ன ஒரு சுட்டு டீயை நீ தூக்கி போகிறது கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு சம்சம் தௌஃபீக் பை. என்ன சொல்லுங்க? பல்லவட்டிக்காரு அவர் ஒருத்தர் பேர் என்ன? அவ்வளோதான். பேர் என்னம்மா? முஃபீஸ். சொல்லுங்க, என்ன பண்ணுங்க? டீயில் ஈ விழுந்தால் என்ன செய்வீர்கள்? சொல்லுவா. வேற டீ முஸ்டாக் பை மாதிரி பெரிய லெவல் கிரேட். என்ன செய்யணுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த டீயில் உள்ளதை, டீ விழுந்துச்சா இல்லையா, ஒரு விரல் வச்சு ஒரு முக்கிட்டு அப்படியே தூக்கி போட்டுக்கணும். பெருமானார் சொன்ன காரணமும் சொன்னாங்க. ஏன்னா டீக்கு 2 ரெக்கை இருக்கா இல்லையா, அது உளுந்தவொடனே ஒரு சைடாக சாஞ்சிருக்கும். சைடாக சாஞ்சால் அதுக்கு ஒரு ரெக்கையில் நோய் இருக்கிறது, இன்னொரு ரெக்கையில் அதற்கான மருந்து இருக்கிறது. இன்னொரு ரெக்கையில் அதுக்கான மருந்து இருக்கிறது. இந்த ரெக்கையுடைய நோயை நீ இந்த ரெக்கையை அமுத்திட்டேன்னா அந்த மருந்தும் அங்கே வந்துடுது. நீங்கள் எடுத்து போட்டு குடிச்சிட்டே இருக்கலாம், பிரச்சனை இல்லை. தூக்கி போட்டுட்டு முஸ்டாக் பை பண்ணுற மாதிரி பண்ணுறது இஸ்ராஃபு. சரிங்களா? தௌஃபீக் பை மாதிரி ஜூஸும் போடக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? லேசாக அப்படியே முகிதூக்கி போட்டுருவாங்க தான். அல்லாஹ் தஆலா அந்த ஷிஃபா வாக்கிடுவான், அந்த நோயை தரமாட்டான். ஆனால் இது ஃபரதா பெருமானார் சொன்னதுனால அப்படின்னா, பெருமானார் சொல்லும்போதே என்ன சொல்லிட்டாங்க? காரணமும் சேர்த்து சொல்லிட்டாங்க. அதனால் செஞ்சால் செய்யலாம், செய்யலாட்டி இல்லை. செஞ்சால் செய்யலாம். அருவருப்பாக இருந்துச்சு, ரொம்ப நம்ம தூக்கி போடலாம். அப்படியே பார்க்குறோம், சுற்றி நஜீஸ்லாம் இருக்குது, அது மேலே உட்காந்துட்டு வந்து சக்குன்னு உட்காந்துருச்சு. நம்மளே பார்க்கணும், சி இவ்வளோ கேவலமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், தூக்கி போட்டுடலாம். சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணுறது, சில நேரத்தில் சில டீ கடைகள்லாம் போய் டீ குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே வெறுப்பாக இருக்கும். என்னடா இன்னைக்கு காலையில் வந்து கம்பத்தில் இறங்கி ஒரு டீ கடையில் போய் டீ குடித்தான். என் முன்னாடி ஒரு செயலை செஞ்சான் பாரு, வாந்தி வர மாதிரி ஆயிடுச்சு. வேணான்னு போயெல்லாம் நினச்சேன். மூளை ரொம்ப குடுக்குதுன்னு சொன்னாங்க. சரி ஏதோ ஒன்று கொடுத்துருவா, இல்லை சூடா என்ன இருந்தாலும் அப்படின்னு சூடாக ஊற்றியாச்சு 4:30 மணிக்கு. பாருங்க, வாலாஹாதா குல்னா ஃபி கௌலி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், இதா வகஅத் துபாபு ஃபி தஆமி அஹதிக்கும், உங்கள் ஒருவருடைய உணவிலே எது விழுந்து விட்டால், ஈ விழுந்து விட்டால், ஃபம்குலூஹு மன்குலூஹு, முக்குங்கள், பிறகு தூக்கி போடுங்கள். ஃபைத யஹதா ஜினாஇஹி தாஉன் வஃபில் உக்ரா தவாஉன், ஒரு ரெக்கையில் நோய் இருக்குது, இன்னொரு ரெக்கையில் ஷிஃபா இருக்குது. வஇன்னஹு லியுகத்திம தாஅ அல தவாஇ, அது நிச்சயமாக எதை தான் முற்படுத்தும்? தவாவை விட தாயை தான், நோயை தான் முற்படுத்தும். தல்ல சியாக்குல் கலாம்,
இந்த வாசகத்தை பெருமானார் சொன்னது நமக்கு அறிவிக்கிறது. அலா அண்ணல் முகையில் அவ்வாறு முக்குவது என்பது அதாயி அண்ணா நம்மை விட்டும் நோவினையை நீக்குவதற்காக பெருமானார் சொன்னாங்க. லாலி அமுரித்த அப்துதியின் ஹக்கல் விஷர ஷரீரத்தில் பார்த்தியாடா ஈ உண்டுட்டான் முக்கணுமாண்டா அப்படின்னு ஷரிய சட்டம் கிடையாது. ஷரிய சட்டம் அவ்வாறு இல்லை. ஃபலா யகூனு ஈஜாபி இது எதுக்காக ஆகாது? வாஜிப் என்ற நிலையில் ஆகாது. அதே மாதிரி தான் இன்னொரு உதாரணமும் சொல்கிறாங்க. வஇன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா குர்ஆனுடைய ஆயத்து யாராவது பார்ப்போம். ஒரு ஹம்சா தானே. அவ்வளோ சரி. அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் சதக்காவான தான தர்மங்களை யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டவுடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட ஆயத்தை எதிர்பார்த்தாங்க. அல்லாஹ் 8 நபர்களையும் சொன்னாங்க. 8 நபர்களை அல்லாஹ் சொன்னான். எழுதிக்கோங்க. இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா வல் மசாக்கீன் வல் ஆமிலீன அலைஹா மூணாவது. நாலாவது முஅல்லஃபத்தி குலூப். அஞ்சாவது ரிகாப். ஆறாவது காரிமீன் ஃபீ சபீலில்லாஹ். காரிமீன். ஏழாவது ஃபீ சபீலில்லாஹ். எட்டாவது வபனு சபீல். இந்த 8 நபர்களுக்கு அல்லாஹ் சதக்காவை கொடுக்குறான்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா ஆச்சுங்களா. இப்போ இந்த ஆயத்துடைய நோக்கம் என்ன அறிவிக்குது? அல்லாஹ் இதுக்கு முதல் ஆயத்தில் வருது வமினும் மையல்சிமுக சதக்காத். சதக்காவை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு கொடுங்க, மிஸ்கீனுக்கு கொடுங்க, வந்து மாலபத்தில் குழுவுக்கு கொடுங்க, அதே மாதிரி ரிகாபு கொடுக்கலாம். ரிகாபுனா அடிமைகளுக்கு கொடுக்கலாம், இந்த கைதிகளுக்கு கொடுக்கலாம், போராளிகளுக்கு கொடுக்கலாம், ஓதரமானவர்கள் ஃபீ சபீலில்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கலாம், வபினி சபீல் வழிபோக்கர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதன் அர்த்தம் என்ன? இதில் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்னு அர்த்தம். என்ன அர்த்தம் இருக்கணும்? இதில் யாருக்கு வேண்டுமானாலும் தரலாம் அப்படின்னு தான் அங்கே அர்த்தம் எடுக்கணுமே ஒழிய உன் கையில் 80 ரூபாய் இருந்தால் அல்லாஹ் சொல்லி இந்த 8 பேருக்கும் ஆளுக்கு 10 ரூபாய் நீ தர வேண்டும் அப்படின்னு கருத்து எடுக்கக்கூடாது. அப்படின்னு கருத்து எடுக்க. ஆனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் அப்படி கருத்து சொல்கிறாங்க. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு 800 ரூபா ஜகாத்து கடமையானால் 100 ரூபாவாக பிரித்து அல்லது ஏற்றத்தாழ்வாக பிரித்து இந்த 8 பேருக்கு கொடுக்கணும். அப்போ தான் ஜகாத்து நிறைவேறும் அப்படின்னு அவங்களுடைய ஆரம்ப கருத்து. அதுக்கு பிறகு மாற்றிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி செய்யக்கூடாது. என்ன செய்யணும்? நாம் அந்த கலாம், ஏன்னா கலாம் என்ன சொல்லுது? யாரும் கொடுக்கணும், இவங்களுக்கு கூட இவங்களுக்கு கூட உங்களுக்கு கொடு, யாரும் ஒருத்தர் கொடுத்தா கூட போதும் இல்லையா? பாருங்க. அப்போ இதெல்லாம் சியாமுல் கலாம் பாருங்க. فقوله تعالى إنما الصدقات للفقراء عقيب قوله ومنهم من يلمزك في الصدقات يدل இந்த ஆயத்தை அறிவிக்கிறது அலா அன்ன திக்ரல் அஸ்னாஃபி இந்த வகைகளை அல்லாஹ் கூறியதாகிறது லிகத்இ தஅமிஹிம் மின ஸதகாத்தி சதகாக்களிலிருந்தும் அவர்களின் எண்ணத்தை துண்டிப்பதற்காக பிபயானில் மசாரிஃபி லஹா அவர் யார் யாருக்கு அதை பயன்படுத்தணுங்கிற விளக்கத்தை கொண்டு ஃபலா யதவக்கஃபுல் குரூஜ் அனில் உஹுதத்தி அனில் அதாஇ இலல் குல் எல்லோரின் பக்கம் நிறைவேற்றுவதால்தான் உன்னுடைய பொறுப்பு நிறைவேறும் என்பது கிடையாது. அப்படிங்கிறது கிடையாது. யாராவது ஒருத்தர் கொடுத்தாலும் நிறைவேறும்.
விளங்கிச்சாமா? இதோட எத்தனையாச்சுமா? 3. என்னென்ன சொல்லுங்கள்? தலாலத்துல் உருஃப், நஃப்சுல் கலாம், சியாக்குல் கலாம். 4வது மின் கிபலில் முதக்கல்லிம். மின் கிபலில் முதக்கல்லிம் சொல்கிற ஆள் கவனித்து ஹக்கீகத்து மாறி, சொல்கிற ஆளை கவனித்து ஹக்கீகத்து மாறி. இப்போ தாயிர் போய் மேலப்பாளையம், நீ மேலப்பாளையம் எந்த வழியாக போகணுமா? மதுரை போய் போகணுமா? ராஜபாளையம் யாரும் இருக்காங்களா? பேர் என்னப்பா? ஆமாம், தாயிர் பாய் இங்கேருந்து ராஜபாளையம் இது அவர் ஊர் மேலப்பாளையத்துக்கு போகிறார். என்ன அப்போ லீவு நேரம் அவர் முதல்ல ஊரில் இருக்கிறார். நவை அப்போ டேய் உங்கள் ஊர் வழியாக தான்டா போகிறேன், உங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் 10 நிமிஷம் பஸ் நிற்கும்டா, வாடா பஸ் ஸ்டாண்டுக்கு. சரி சரி. டேய் கறி வாங்கிட்டு வந்துடுறா. 2 பேரும் ரொம்ப சாப்பிடுவாங்க, மாதிரி ஹோட்டல்லாம் போய் பழக்கம் உண்டு. கறி வாங்கிட்டு உரிமையாக ஃப்ரெண்ட்ஸுப்பா, ஒரே சும்மா ஓதி முடித்த காலத்தில் ஏதோ சொல்கிறார், உன்னை வாங்கிட்டு வந்துடுறேன்டா, அதெல்லாம் கோவப்படாதா அப்படின்ட்டார் அவர். அஜா இப்போ என்ன வாங்கிட்டு வரணும்? சிக்கன் 65, அதுக்கு வந்து சில்லி சிக்கனு, மானா சிக்கன், சில்லி அதான் வாங்கிட்டு வரணும். 10 நிமிஷம் நிற்க அவர் போய் கறி கடைக்கு போய் பாருங்க கறி கொடுங்க, என் ஃப்ரெண்டு கேட்டார் அப்படின்னு வாங்கிட்டு ஹோட்டலில் கட்டி தூக்கிட்டு இதாடா கறி கேட்டீங்கடாடா அப்படின்னு கொண்டு கொடுக்குறாரு. எங்கே? பஸ் ஸ்டாண்டில். அட லூசு பயலை, ஏன்டா இதை வாங்கிட்டு வர்ற சொல்லுவாங்களா இல்லையா? என்ன வாங்கிட்டு வந்து இப்போ சில்லி சிக்கன் வாங்கிட்டு போனோம், 1/2 கிலோ வாங்கிட்டு வந்தால் சந்தோஷப்பட்டுருப்பார். அதை விட்டு அரை பச்சைக்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்போ மின் கிபலில் முத்தக்கல்லியும் சஃபரில் இருக்கிறார். இதுவே நம்ம தாரிக்க ஜர்த்து தாகிரை கூப்பிட்டு, அவர் தான் வீட்டு காதிங்க, தாயிரை கூப்பிட்டு தாரிக்க ஜர்த்து சொல்கிறார், பா வீட்டு கடைக்கார கறி கேட்டான்ப்பா வாங்கி கொடுத்துருப்பா அப்படின்னு. இவர் சில்லி சிக்கன் கடையில் போய் பொரிச்ச கறியாக 1/2 கிலோ கறி எடுத்து கொடுக்குறாரு. அண்டா லூசு பேர காசு எவன்டா தர்றது? 1/2 கிலோ கோழிக்கறி 125 ரூபா, 100 ரூபா, 110 ரூபா. எவ்வளோ பண்ணாங்கண்ணா? 200 ரூபா 300 ரூபா சொன்னால் எடுத்து வாங்கிட்டேன் செத்துட்டார். திட்டுவாங்களா? போடுவாங்க, பரவாயில்ல என் பொண்டாட்டிக்கு வேலையெல்லாம் ஆக்கிட்டீங்க, நம்ம பரவாயில்ல அறிவாளி சொல்லுவார் எதிர்த்து. அப்போ ஊரில் இருக்கவர் சொன்னால் பச்சைக்கறி வாங்கி கொடுக்கணும், பிரயாணத்தில் இருக்கவர் சொன்னால் பொரிச்சக்கறி வாங்கி கொடுக்கணும். மின் கிபலில் முத்தக்கல்லின். அப்போ முத்தக்கல்லின் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு பாரு, அவருக்கு ஏற்ற மாதிரி அதை செய்ய. ஹக்கீக்கத்தை விட்டு கறி வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அசலில் பச்சைக்கறி தான் அதுக்கு அர்த்தம். ஆனால் நீ பச்சைக்கறி வாங்கி போகக்கூடாது, பொரிச்சக்கறி தான் வாங்கிக்கணும். புரிஞ்சா? அது மாதிரி வாங்கி கொடுக்குற பழக்கம்லாம் இருக்கா? எவை வாங்கி கொடுப்பியா? தாயில் வாங்கி கொடுத்துருக்காரு, ஒன்றுமே வாங்கி கொடுத்தது இல்லைன்னா போய் சொல்கிறாங்க. வர்றாபியும் கது துத்ரகுல் ஹக்கீகத்து பிதலாலத்தின் மின் கிபலில் முத்தக்கல்லிம். முத்தக்கல்லிமுடைய புறத்திலிருந்தும் தலாலத்தை விடுவது. மிசாலுஹு கௌலுஹு தஆலா ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். ஃபர்ஸ்ட் குர்ஆன் ஆயத்துதான் சொல்கிறாங்க. இப்போ அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர். உங்களுக்கு நாட்டம் இருந்தால் ஈமான் கொள், நாட்டம் இருந்தால் காஃபிரா போ அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். ஒன்று பார்த்தீங்களா, அல்லாவே காஃபிரா சொல்லிட்டாங்க. சொல்லாமா? அல்லாவே என்ன சொல்லியிருக்கான்? காஃபிரா சொல்லாமா? அப்படி அல்லா என்ன சொல்லியிருக்கோம்? ஒமன் ஷா ஃபல் யுக்மின், நீங்கள் நாடியவர் ஈமான் கொள்ளுங்கள், ஒமன் ஷா ஃபல் யக்ஃபுர், காஃபிராக. அல்லாஹ் அம்ரு செஞ்சிருக்கான் காஃபிராக, அதனால் நான் காஃபிராவான்னு ஒருத்தன் சொன்னான்டா, இவன் குர்ஆனை விளங்கவில்லை. மின் கிபலில் முத்தக்கல்லிம் அந்த அர்த்தம் வராது. நீ எக்கேடு கெட்டுப்போன்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்? எக்கேடு கெட்டுப்போம் அப்படின்னு அர்த்தம்.
ஃபமன் ஷாஅ ஃபல்யுமின் வமன் ஷாஅ ஃபல்யக்ஃபுர் வதாலிக லிஅன்ன அல்லாஹ் தஆலா ஹக்கீமுன், அல்லாஹ் தஆலா மதிநுட்பம் மிக்கவன். வல் குஃப்ரு கபீருன், குஃப்ர் என்பது கேவலமானது. வல் ஹக்கீமு, ஒரு ஹக்கீமான ஒருவன் லா யஅ்முரு பிஹி, அதை கொண்டு ஏவ மாட்டார், அதை கொண்டு. எனவே ஃபயுத்ருக்கு தலாலத்துல் லஃப்லி அலல் அம்ரி, அந்த அம்ரின் மீதுள்ள அந்த வார்த்தையை விடப்படும். பிஹிக்மத்தில் ஆமிரி, ஏவக்கூடியவருடைய அந்த ஹிக்மத்தை கவனித்து விட்டுறணும். வாயிலாகாதா அப்படின்னா இதே இப்படி தான் சொல்லுவோம். இதா வக்கல பிஷ்ரா இல்லஹ்மி, ஒருத்தர் கறி வாங்க ஏவினால், ஃபைன்கான முசாஃபிரன் நசல் அல தரீக், அவன் ஒரு பிராணியாக இருந்து, அவன் ஒரு வழிப்போக்கனாக இருந்து இடையில் இறங்கியவனாக இருந்தால், ஃபஹு அலன் மதுபூஹி, அது சமைக்கப்பட்டது, வாலன் முஷ்வி, பொறிக்கப்பட்டதின் மீது இருக்கும். ஒயின்கான சாஹிபன் மன்சில், அவன் வீட்டுடையவனாக இருந்தால், ஃபஹு அலன் நெய்யி, நெய்யின அர்த்தம் பச்சைக்கறி, பச்சைக்கறியின் மீதாக இருக்கும். வமின் ஹாதன் நோழி, இந்த நோயிலிருந்தும் இருக்கிறது யமீனுல் ஃபௌரி. எனவே யமீனுல் ஃபௌர் அப்படின்னு சொல்லுவாங்க. யமீனுல் ஃபௌர்னா தற்காலிக சத்தியம். யமீனுல் ஃபௌர்னா என்னவா? தற்காலிக சத்தியம். தற்காலிக சத்தியம்னா எப்படி? அவர் பேர் சஃப்வான். நவை சஃப்வான் வந்து மனைவியோடு வீட்டில் வசிச்சுட்டு இருக்கிறார். அவர் மனைவி பேர் என்ன? ஜல்காமா. ஜல்காமா தானே. எல்லாருக்கும் மதியானம் பாடத்துக்கு வரும்போது எல்லாம் அவங்க கொண்டாட்டி பேரை எழுதி கொண்டு லிஸ்ட்டு தனியாக வச்சுருக்கோம். ஆமாம், நாமளாம் இப்போ ஒவ்வொருத்தருக்கு அதே மாதிரிங்க லைனாக இப்படி பேர் எழுதி இப்படி லிஸ்ட்டு பண்ணி வச்சுருப்பாங்க. நான் பார்த்தோன்னே ஒவ்வொருத்தர் பேர் கேட்க வேண்டியது பெரிய பிரச்சனையாக இருக்கும். மாதிரி பேர் சொல்லணும் சஃப்வான். சஃப்வான் அவர் ஜல்காமா கொண்டாட்டியோட வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஜல்காமா சஃப்வானுக்கு பக்கத்து வீடு இலியாஸ் வீடு. அடிக்கடி ஜல்காமா இலியாஸ் வீட்டுக்கு போகுது. இவருக்கு பிடிக்கல. நாடாது இலியாஸ் நல்ல பையன்தான், ஆனால் நம்ப முடியாதே, என்ன பண்ணுறது? அன்றைக்கி ஒரு வீட்டில் இருக்கிறாரு. திடீர்னு நான் பக்கத்துக்கு போய்ட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்புது அந்த அம்மா. போகாதே அப்படிங்கிறாரு. வெளியே போகக்கூடாது. இவருக்கு அந்த நேரத்தில் தேவை இருக்குது, கொண்டாட்டி இங்கே இருக்கணும்னு இருந்திருக்கு. என்னமோ டீ போட்டு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாய் சஃப்வான் பாய் இருக்கு. ஏன்னா வேறு காரணம் வச்சுக்கோங்க. அவருக்கு என்ன வேணுமோ அவர் வச்சுருந்தார். உனக்கு என்ன கொண்டாடி தானே வேணும், கொண்டாடி தானே, தப்பு இல்லை. சஃப்வான் ஜல்காமாவும் கூப்பிட்றாரு. அந்தம்மா போயிட்டு வந்துடுறாங்க அப்படின்னு உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. வெளியே போன தலாக் வீட்டார். கால் எடுத்து வெளியே வச்சு தலாக் வீட்டார். இப்போ அந்தம்மா கால் எடுத்து வெளியே வச்சுச்சு வீட்டுக்கு வெளியே. தலாக்காக தலாக்காதா? ஆமாம் ஆதா. அந்த அம்மா போகலை. நாடா இந்த அளவுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருந்துச்சு. வேலை முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு சாயந்தரமாக அந்த அம்மா சாயந்தரமாக அல்லது மாறி பிறகு அந்த அம்மா இப்போ கிளம்பி வெளியே போச்சு. வீட்டை விட்டு வெளியே கால் எடுத்து வச்சிச்சு. தலாக்கா அம்மா தலாக்காக. ஏன் அவர் சொன்னதுன்னா இப்போ நீ வெளியே போனால் தலாக்குன்னு தான் அர்த்தம். ஏன்னா மின் கிபலி முத்தக்கல்லின் சஃப்வான் அப்போ கூப்பிடும்போது அந்த அம்மா வெளியே போனால் தப்பு தானே இருக்குது. அதுக்காக தான் அவர் சொன்னார் வெளியே போனால் தலாக்கடின்றாரு. அந்த நேரத்தில் முடிஞ்சிச்சு. அப்புறமா அவர் இலியாஸை பார்க்க போச்சு. இல்லை வை இலியாஸுடைய மனைவி உங்கள் மனைவிக்கு தங்கச்சி வை. என்ன வை இல்லையா? அவங்களுக்கு சகல வை. நீங்கள் தப்பாக நீங்கள் இலியாஸை நல்ல பையன் அவர். இப்போ நீ நல்ல பையன் தானப்பா? நீ நல்ல பையனா இல்லையா? ஆமாம். நான் என்ன சொன்னேன்னு கேட்கலையா? இவ்வளோ பெரிய மைக் இருந்துன்னு கேட்கலையா? நீ நல்ல பையன் தானே? என்னவா என்ன சொல்லுப்பா? நீ நல்ல பையனா இல்லையா?
இல்லையா? நான் என்ன கேட்டேன் யாருக்காவது இருந்துச்சா? நல்ல பையன் நான் கேட்கவே இல்லை, நல்ல பேயனான்னு கேட்டேன். பேயன் அப்படின்னா பைத்தியக்காரன்னு அர்த்தம். நல்ல பேயனான்னு கேட்டேன், பையன்னு நான் சொல்லவே நான் ஆமாங்கிற. நீ சரி விடு, ஏதோ ஒன்று இருந்தால் சரி. ஏதோ அவன் போனாங்களாப்பா வீட்டுக்கு, இதெல்லாம் போனான். அவன் தங்கச்சி பார்க்க போகுதுப்பா, விடுப்பா, இவ்வளோ கண்டிஷன் போடக்கூடாது, சரியா? வாங்க வை வாங்க வை. அப்போ ஹகீகத்துடைய அர்த்தத்தை மின்கிபலின் முத்தக்கல்லின் புறத்தில் இருந்தும் உள்ள அந்த காரணத்தினால் விடலாம். பாருங்க, எமீனுல் ஃபவுல், இதுக்கு பேர் என்ன சொல்கிறது? தற்காலிக சத்தியம். இப்போ தௌஃபீக்கு நம்ம அப்துல் கார் போய் சாப்பிட கூப்பிட்றாரு, நாஷ்டா சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்றாரு. என்ன, நான் நாஷ்டா சாப்பிட மாட்டேன் போங்க. அவர் மேலே ஒரு கோவம், சாப்பிட மாட்டேன் போங்க அப்படின்ட்டார். அப்புறம் பார்த்தா இவர் கூப்பிட்றாரு, போய் உட்காந்து நாஷ்டா சாப்பிட்டு உட்காந்துருக்காரு. சத்தியம் முடிஞ்சிருச்சா? எல்லாருக்கும் சத்தியமாக சாப்பிட மாட்டேன்ட்டார். அப்படின்னா அவர் கூப்பிட்டு சாப்பிட மாட்டேன்ட்டார். இவர் பார்த்தா பூரி செட்டு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறாரு, சாப்பிட்டா நான் நம்புகிறோம், அவன் போயிட்டார். சத்தியம் முடியாது. எமீனுல் ஃபவுல் அப்படிங்கிறது மின் கிபலின் முத்தக்கல்லின் எதுக்காக சத்தியம் செஞ்சாரோ அதை மட்டும்தான் வைக்கணும். அவர் நாஷா சாப்பிட மாட்டேன் அல்லாஹ் சத்தியமான்னு சொல்லிட்டா நாஷா சாப்பிட்டலையே, சத்தியம் முறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், இதா கால் ஒருத்தர் சொல்கிறார், தாழ்த்தி மழை பாப்பா என் கூட உட்காந்து சாப்பிடுப்பாங்கிறார். உடனே அவர் சொல்கிறார், வல்லாஹி லா தஅத்திமக், சத்தியமும் உன்னோட உட்காந்து சாப்பிட மாட்டேங்கிறார். சில பேர் ஹோட்டலுக்கு கூப்பிட்டா சந்தோஷமாக போகலாம், சில பேர் ஹோட்டலுக்கு கூப்பிட்டா இல்லைப்பா நான் சாப்பிட்டேன்லாம் சொல்லியிருந்தோம், போகக்கூடாது. ஏன்? மொத்த பில்லையும் நம்ம தலையில் கட்டிடுவான், அவன் தானே. அதனால் அந்த மாதிரி ஆளை பார்த்தோன்னே இவங்க சொல்லிட்டார் தௌஃபீக்கு, நான் தத்தி சாப்பிட மாட்டேன் அப்படின்ட்டார். என் சரிக்கு தாலிக்க இலல் ஹிதாயில் மது உவ்வி இலை, எதன் பக்கம் அழைக்கப்பட்டாரோ அந்த சாப்பாட்டை எடுத்துக்கொள்ளும். வலவு தஅத்தா பஅத தாலிக ஃபீ மன்சிலிஹி மாஹு, அதுக்கு பின்னாடி இவர் போய் இவராக காசு போட்டு சாப்பாடெலாம் வாங்கிட்டு உன் வீட்டுக்கு வாரா சாப்பிட்லான்டார். உட்காந்து சாப்பிட்லாம், இப்போ பிரச்சனை இல்லை, வருது பில்டிங் கட்டி வந்துட்டான், ஓ கொண்டா 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 அப்படின்னு உட்காந்து சாப்பிட்டார். சத்தியம் முடியுமா? முடியாது. அவ் மகைரி ஃபீதாலிக்கலையும், அதே நாளில் வேற ஒருத்தரோட உட்காந்து சாப்பிட்டாலும் லாயனு சத்தியம் முடியாது. வக்கதா இதே போன்றுதான் இதா காமத்தில் மருகத்து, ஒரு பெண் எழுந்தால் துரிதுல் ஹுரூஜ, வெளியே போக நாடினால், ஃபகால சஃப்வான், பரப்பு உம்பேர் இங்கே இருப்பான். ஃபகால சஃப்வான் சொல்லுகிறார், இன் ஹரஜிதி ஃபஅன்த தாலிக், வெளியே போன தனக்குண்டர், காணல் ஹுக்கும் மக்சூரன் அலல் ஹால், அந்த நிலையின் மீது அதை சுருக்கப்படும். ஹத்தா லவ் ஹரஜித் பஅத தாலிக இலா மன்சிலில் இலியாஸ், அதுக்கு பின்னாடி இலியாஸ் வீட்டுக்கு அவன் போனால் லாயனு சத்தியம் முடியாது. வல் ஹாமிஸ், ஐந்தாவது காரணம், கதுத்துரக்குல் ஹக்கீகத்து பி தலாலத்தி மஹல்லில் கலாம். பை அஞ்சாவது காரணம் என்ன? அந்த சத்தியம், அந்த கலாமுடைய இடம், கலாமுடைய இடத்தை கவனிச்சு கூட என்ன செய்யலாம்? அர்த்தம் மாறலாம் இல்லையா? அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லாமே. நம்ம அப்துல் கார் பே இருக்கார், அழகாக இருக்காரா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா அம்சமாக இருக்காங்க, ஜீனத்தை அழகாக தாடி வச்சு அழகாக தொப்பி போட்டு, அழகாக இருக்காரவை, அழகாக இருக்காரு இல்லையா? அப்துல் கார்வை ஒரு பொண்ணு நிக்கா முடிக்க போகிறார். நிக்கா முடிக்கும் போது, உன்னை நான் இத்தனை ரூபாய் மகருக்கு நிக்கா முடித்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பொண்ணு சொல்லுது, மகரு பிரச்சனைலாம் வேணாம், என்னை உனக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லுது. உனக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன், நான் உனக்கு அடிமை, என்னை வைத்துக்கொள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இவர் ஈஜாப் கேட்குறாரு. அந்த அம்மா என்ன சொன்னோம்? உன் நிக்காயை நான் கபூல் செய்து கொண்டேன் அப்படி தானே சொன்னோம். அந்த அம்மா கபூல் செய்து கொண்டேன்னு சொல்லாமல்
என்ன சொல்லுது? என்னை நான் உனக்கு அர்ப்பணித்து விட்டேன், நான் உனக்கு அடிமையாகி விட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நிக்காக ஆகிவிடும், நிக்காக ஆகிவிடும். ஏன்னா இவர் கேட்டதுடைய இடம் ஈஜாப். அந்த அம்மா சொல்லக்கூடிய கபூலுக்கான இன்னொரு வார்த்தை தான் எது? நான் என்னை அன்பளிப்பு செய்து விட்டேன், நான் உனக்கு அடிமையாகி விட்டேன் என்ற வார்த்தைகள் எல்லாம் அதுதான். நான் என்னை உனக்கு சதக்காவாக கொடுத்து விட்டேன். அன்பின் வெளிப்பாடு அவ்வளோ பிடிச்சி போச்சு அந்த அம்மாவுக்கு. அதனால் அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்கு. தப்பு இல்லைல்ல, தப்பு இல்லைல்ல, தப்பு கரெக்டு தானம்மா, கரெக்டு தான். நிக்கா கூடிரும் பாருங்கள். அந்த இடத்தை பொறுத்து மாறுபடும். இப்போ பாருங்கள், ஒரு ஆள் இருக்கிறாரு, அவரை விட வா தம்பி, அவன் பக்கத்தில் இருக்கார், பேர் என்னவா, பேர் என்னம்மா, ஆஷிக்கு. இந்த ஆஷிக்கு ஒரு அடிமை இருக்கார். அவருடைய வயசு பார்த்தீங்கன்னா 50 வயசு. 50 வயசு அடிமையை பார்த்து சொல்கிறாரு ஆஷிக்கு, இவர் என் மகன் அப்படின்னு சொன்னார். மகனாக முடியுமா? அப்போ என்ன நாடி இருக்கிறாரு? உரிமை விடுதலை நாடி இருக்கிறார். மகனான உரிமையாக இருக்குமா இல்லையா? அப்போ உரிமையாகிடுவார். அவர் சொன்னது மகன் என்ற வார்த்தையை மகனாக எடுக்கக்கூடாது, அவர் உரிமை விட்டு விட்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அசல் அர்த்தத்தை தூக்கி வச்சுட்டு அது எந்த அர்த்தத்தில் வருதுங்கிறத பார்த்து அந்த அர்த்தம் வைக்கலாம். ஏன்னா பேசியிருக்க இடம் அந்த மாதிரி, பேசியிருக்கக்கூடிய இடத்தை கவனித்தும் அர்த்தம் மாறும். பாருங்கள், வகது துத்துரக்குல் ஹக்கீக்கத்து பி தலாலத்தி மஹல்லில் கலாம் பி அன்கானல் மஹல்லு லா யுக்பலு ஹக்கீக்கத்தல் லஃபது. அந்த வார்த்தையின் ஹக்கீக்கத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. மிசாலு பாருங்கள், இன்காது நிகா ஒரு ஹுர்ரத்தி, ஒரு ஹுர்ரான பெண்ணுடைய நிக்காக நடைபெறும். பி லஃபுதில் பைஹி, நான் உனக்கு வித்துட்டேன், அல்லது வல் ஹிபத்தி, நான் உனக்கு அன்பளிப்பு செய்து விட்டேன், வத்தம்லீக் ஒப்படைத்து விட்டேன், வசதகத்தி சதக்காவாக கொடுத்துட்டேன். இந்த எல்லா வார்த்தையை கொண்டும் நிக்கா நிறைவேறிவிடும். வகௌலுஹு அப்திஹி, அவனுடைய அடிமையை பார்த்து சொன்னான். வஹுவ மஅரூஃபின் நஸபி மின் கைரிஹி, அவன் வேறு ஒருத்தனுக்கு மகனாக இருக்கக்கூடிய அடிமையை பார்த்து சொல்கிறான், ஹாதா இப்னி, இது என்னுடைய மகன் என்று சொன்னால் உரிமையாயிருவார். வக்கதா இதை போன்றுதான் இதா கால் அப்திஹி, அவனுடைய அடிமையை பார்த்து சொன்னான், வஹுவ அக்பரு சின்னம் மினல் மௌலா, மௌலாவை விட வயசில் மூப்பானவனை பார்த்து சொன்னான், ஹாதா இப்னி என்று சொன்னான். கான மஜாசன் அனில் இத்துக்கு இந்த அபி ஹனீஃபத் ரஹிமஹுல்லா, அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பொறுத்த வரைக்கும் இது மஜாஸா வச்சு அந்த ஆள் உரிமையாயிருவார். ஹிலாஃபன் லஹுமா, சாஹிபைனுக்கு மாற்றமாக. அப்படிங்கிற இதுக்கான விளக்கம் இந்த ஹிலாஃபன் லஹுமான் இருக்குல்ல, இதுக்கான விளக்கத்தை இதுக்கு முந்தின பாடத்தில் நீங்கள் படிச்சிட்டிங்க. எங்கே படிச்சிங்க? ஹக்கீக்கத்து மஜாஸுடைய பாடத்தில் மஜாஸு ஹக்கீக்கத்துக்கு லஃபுதுக்கு பகரமா ஹுக்குமுக்கு பகரமா அப்படின்னா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் லஃபுதுக்கு பகரம்னு சொல்லுவாங்க, சாஹிபின் ஹுக்குமுக்கு பகரம்னு சொல்லுவாங்க. அப்படிங்கிற பாடத்தை திருப்பி எடுத்து பார்த்துக்கிறீங்களா? பார்த்தா இந்த இடம் விளங்கிடும். பினா அன் அலாமா தக்கர்னாகும், நான் முன்னாடியே அந்த பாடத்தில் சொல்லிட்டோம். அன்னன் மஜாஸ ஹல்ஃபுன் அனில் ஹக்கீக்கத்தி, ஹக்கீக்கத்துக்கு பகரமாக இருக்கும். ஃபி ஹக்கில் லஃபுதி, லஃபுதை பொறுத்தவரை யாரிடத்தில்? இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் இடத்துல. ஃபி ஹக்கில் ஹுக்குமி, ஹுக்குமை பொறுத்தவரை அவங்கள்ட்ட பகரம் இந்த ஹுமா, அந்த 2 பேரிடத்திலேயும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பாடம் முடிவடைகிறது.